ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் அனிமி சீரிஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 அதான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கதை சும்மா வேற லெவலில் இருக்கும். இது ஒரு ரீஎன்கார்னேஷன் அனிமே கிடையாது. அதே நேரத்தில் ஹீரோஸ் வந்துட்டு கேம்குள்ள போகிற மாதிரி இல்லை வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த அனிமேல எதுவுமே இருக்காது. ஆனால் கதை சும்மா வேற லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். நம்ம ஹீரோ இப்போ கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு கேமை ஹேக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். இன்னொரு ஹேக்கரும் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டாலுமே நம்ம ஹீரோ தான் அதில் வின் பண்றான். நம்ம ஹீரோ வின் ஆகி அந்த கேமை ப்ளே பண்ணலான்னு போகும்போது கம்யூனிகேஷன் எரர் வந்துருது. இந்த ரியாலிட்டி ரொம்பவுமே போரிங்கா இருக்கு. ஏதாச்சும் ஜெயிக்கவே முடியாத ஒரு சூப்பரான ஒரு கேம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃபேவரட் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்புறான். என்னோட பேர் அகிரா. இன்டர்நெட் வேர்ல்டை பொறுத்தளவுக்கு என்னோட பேரு கி. என்னால ஜெயிக்க முடியாத கேம்னு எதுவுமே கிடையாது. இந்த ரியாலிட்டி வேர்ல்ட் ரொம்பவுமே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது கேம் விளாண்டுகிட்டே போயிட்டு இருக்கான். ஹே அது அகிரா தானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கவும், ஆமா ஸ்கூல் போகும்போது கேம் விளாண்டா அது வேற எவனா இருக்கும், அகிரா தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இவன் கேம் தான் விளாண்டுட்டு இருக்கான். ஆனா கிளாஸ்ல மட்டும் எப்படிதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறானோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க இவனை பார்த்து கிண்டல் பண்ணி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க சொல்றதும் உண்மைதான். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். எக்ஸாம்ல அதிக மார்க்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்க எங்களை டிஃப்ரெண்டாலாம் திங்க் பண்ண வைக்கல. புக்ல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் தானே பண்ண வைக்கிறாங்க. இந்த ரியாலிட்டி வேர்ல்டே எனக்கு போர் அடிக்குது. நான் ஜெயிக்கவே முடியாதபடி கஷ்டமான ஏதாச்சும் ஒரு கேம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு ஒரு மம்மி மாதிரியான ஒருத்தன் கார்ல இருந்து வந்து இறங்கி அந்த இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். நேரா அவன் நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்றதுக்காக வரான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறான். போலீஸ்க்கு போலாமா, ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பிடிச்சிருவான். அப்படியே போலீஸ் கிட்ட போனாலும் நான் சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி போற வழியிலேயே யோசிச்சுட்டு இதை நான் ஒரு கேம் மாதிரி திங்க் பண்ணணும். இது ஒரு கேமா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்டிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இது ரொம்பவுமே பழைய பில்டிங்கிறதுனால லைட்டா கால் வச்சா கூட எரிஞ்சு விழுந்துரும். அதுவோ இவனோட வெயிட்டுக்கு இந்த பில்டிங் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். ஒரு ட்ராப் மாதிரியான ஒன்னு செட் பண்ணி வச்சுட்டு அவனை அந்த இடத்துக்கு வர வைக்க நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட ட்ராப்ல வந்து நிக்கவுமே நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றான். அவ்வளவு பெரிய டேங்க் அந்த மான்ஸ்டர் மேல விழுந்தும் கூட அந்த மான்ஸ்டர் இன்னும் சாகாம தான் இருக்கு. இவன் இப்ப ஜம்ப் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இவன் ஜம்ப் பண்ணா அவனோட லேண்டிங் பொசிஷன் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் லேண்டிங் ஆகிற இடத்துல ஒரு ராட வைக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்ப சிம்பிளாவே அந்த மான்ஸ்டரை ஈஸியா கொண்டுதான். ஜெயிக்க முடியாத கேம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா என்னோட ஆளை இது நாள் வரைக்கும் யாருமே கொன்னதில்ல, உன்னை பாராட்டியே ஆகணும். ஆனா நீ ஜெயிச்சிட்டன்னு மட்டும் நினைக்காத, ஏன்னா அந்த கேம்ல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவாவா கொன்றதா. இது ஜெயிக்கவே முடியாத கேம்னா அப்படின்னா இது இன்னும் முடியல அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, பரவாயில்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்க அப்படின்னு அந்த கேட் உமன் சொல்றா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் அதுல ஜெயிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆபரேஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் கையில வழங்க மாட்டிருக்காங்க. அவன் கூடவே சேர்த்து அதே மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் மெஜிஷியன் மியான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துற எக்ஸ்பெரிமெண்ட்காகவே நீங்க எல்லாருமே செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட நேஷனாலிட்டியை நாங்க பறிச்சிட்டோம். சோ இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டீங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. உங்களோட உரிமையும் ஃப்ரீடமும் இனிமே இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் சொந்தம். அப்புறமா ரெண்டாவது விஷயம் அப்படின்னு அவ சொல்ல வரதுக்குள்ளேயே என்ன தைரியம் இருந்தா எங்க எல்லாரையும் இங்க கடத்திட்டு வருவா, ஒழுங்கு மரியாதையா எங்க எல்லாரையும் வெளியே விட்டுரு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லவும் நானே ஒரு வாலண்டியரை கூப்பிடலாம்னு நினைச்சேன். எங்க பேச்ச கேட்டு நடக்காதவங்களுக்கு இதுதான் நடக்கும். என்கிட்ட மட்டும் இந்த சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி யாரும் பொறாமப்பட தேவையில்லை. உங்க எல்லாருக்குமே தனித்தனியா நாங்க பவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பவர்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறதுல தான் இருக்கு. உங்க கையில மாட்டிருக்கிற அந்த ஹேண்ட் கப் சாதாரணமானது கிடையாது. அதுல ரெட் லைட் எரியும் போது உங்களோட பவர்ஸ் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதே கிரீன் லைட் எரிஞ்சது அப்படின்னா அது ஆன் ஆகி 5 செகண்ட்லயே உங்களோட பவர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி நீங்க யார வேணாலும் கொள்ளலாம். நாங்க எதுவோ கேட்க மாட்டோம். செப்ரிண்டா நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ராங்க்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டவுட் எதுவோ இருந்துச்சுன்னா கேளு அப்படின்னு சொல்லவோ ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றா. கிரிசாக்கி உன்ன மாதிரி ரவுடிங்களுக்குலாம் இது குழப்பமா இருக்கும். எதுவோ டவுட் இருந்தா கேளு அப்படின்னு மியான் கேட்கறா. யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்த மட்டும் எனக்கு ஒரு டவுட்னு கேட்கறான். ஓ ஷுன் கமகிரி, என்ன டவுட் சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நீங்க எல்லாம் யாரு எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ நல்ல கேள்விதான் கேட்டிருக்க, ஆனா என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும், உனக்கிட்ட பவர் இருக்கு, நீ அவனை கொல்லாமே அவனை தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஓ நீ கரெக்டான கேள்விதான் கேட்ட, இருந்தாலும் என்னோட பவர் என்னங்கறத உங்களுக்கு காட்டணும்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லவும், வெளி உலகத்தை பொறுத்தளவு நம்ம எல்லாருமே இறந்து போயிட்டோம், அவ கொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லவும், நான் நினைச்சதை விட நீ புத்திசாலியா இருக்க, வேற யாருக்காச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்கவும், எதுக்காக எங்களை செலக்ட் பண்ணீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா. ஓ இது ஒரு நல்ல கேள்வி, பட் நான் பதில சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். உங்க எல்லாரையுமே ரேண்டமா தான் செலக்ட் பண்ணோம். லாட்டரியில டிக்கெட் அடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி உங்களை நாங்க ரேண்டமா தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போது, மேடம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்றா. உங்க எல்லாருக்குமே தனித்தனியா ரூம் கொடுத்துருக்கோம். உங்களோட பவர்ஸை நீங்க அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க.
இந்த பவர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வரான். அந்த மியான் எல்லாரோட நேமையுமே கரெக்டா சொன்னா. அவளுக்கு எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் பவர் என்ன அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு அதை பார்க்கவுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். மேம் இந்த பவரை நீங்க ஏன் அந்த அக்கிராக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கவும் அவன் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. என்னோட ஃபேவரட் சாக்லேட் அப்படின்னா என்னோட ஃபேவரட் சாக்லேட் என்னங்கிறது வரைக்கும் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரா அவங்களோட சூப்பர் பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு யாராச்சும் ஒருத்தங்க என்ன கொல்ல வந்துட்டா நான் என்ன பண்றது? ஆனா இந்த இடத்துல யார் வேணா கொல்லலாம் அப்படின்னு அவ சொன்னா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நாங்க ஒருத்தர் கொல்லணும் அப்படிங்கறத தான் அவங்க எதிர்பார்க்காங்க. சூப்பர் பவர் சரி ஓகே என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்களோட ரூம்ல அவங்களோட சூப்பர் பவர் என்ன அப்படிங்கறத எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ரவுண்ட் 1 ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவா அவனோட ரூம்ல இருந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிறதே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லவும், ஹே நீ ஒரு ரவுடின்னு தானே அந்த மியான் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் ஒரு ரவுடிங்கிறது உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சா? நல்லதா போச்சு. நான் இறக்கம்லாம் காட்ட மாட்டேன், கண்டிப்பா உன்னை கொண்டுருவேன், சோ நீ பின்வாங்கிற அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, என்னோட சூப்பர் பவர் ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு அவன் சொல்றான். அதை நம்ம மோதி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ஹேண்ட் கப்ஸ்ல கிரீன் கலர் சிக்னல் வரவும் 5 செகண்ட்ல அவங்களோட சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு சாதாரண குச்சியை ஸ்வாடா மாத்திர டெக்னிக் தான் நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதை தூக்கி அடிச்சாலும் அவன் 2 துண்டா வெட்டிக்கிட்டே இருக்கவும் டஸ்டர் தூக்கி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த ரூம்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கான்னு தெரிஞ்சு கரெக்டா அவனும் போறான். அந்த ரூம் ஃபுல்லா புகமூட்டத்தை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அவனை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றான். ஆனா அவன் எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துருதான். அந்த ஆக்கிரா எதுக்காக இன்னும் அவரோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற லேடி கேட்கும். ஏன்னா அதுக்கு இன்னும் டைம் வரல அப்படின்னு மியான் சொல்றா. நீ இவ்வளவு நேரம் உன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணாததுலயே தெரியுது உன்னோட பவர் ஒரு வேஸ்டான பவர், ஒன்னதுக்கும் உதவாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆளை வெட்டுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோவே இல்ல, வேற ஒரு பொம்மை தான். நான் தான் இதுல ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரு விஷயம் மட்டும் தப்பு, என்னோட சூப்பர் பவர் ரொம்பவும் ஆபத்தானது, அதனாலதான் நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்கிராவோட திறமை என்னன்னு இப்ப பாரு அப்படின்னு சொல்லி மியான் கூட இருக்கிறவா கிட்ட சொல்றா. நான் என்னோட பவரை யூஸ் பண்ணாததுக்கு காரணம் அது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீ என்ன ஏமாத்த பார்க்காத அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண வரான். இல்ல நீ அதை ஆல்ரெடி பாத்திருக்க, அது அந்த ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்த அதே ஹேண்ட் கேனன் பவர் தான் இவன் கிட்டயும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோ அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணி ஷூட் பண்றான். நம்ம ஹீரோ ஷூட் பண்ணதுல அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் கீழே விழுறான். ஹோ இந்த பவர் இப்படிதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அண்ட் அவனோட பவர் அவன் கையில அந்த குச்சி இருக்கிற வரைக்கும் தான். அந்த குச்சி அவனை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா அவனோட பவர் டீஆக்டிவேட் ஆயிருது அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நான் அவனை ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆக்கிராவை நான் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு மியான் சொல்லவும், ஆனா அவர் அந்த கேனனை ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணியிருந்தா ஈஸியா வின் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு கேட்கறா. ரவுடிங்க மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க. இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்றதுல ஆக்கிராவை ஒரு பெரிய மெஜிஷியன்னே சொல்லலாம். அவனோட உண்மையான பவர் என்னதுன்னா அப்படின்னு மியான் சொல்றா. இப்பதான் நமக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. மத்தவங்க உன்னோட பவர் என்னதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதுதான் உன்னோட பவர் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஒருவேளை அந்த ரவுடிட்ட அவன் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாம்னா ஒருவேளை அவன் நம்பலன்னா அந்த பவர் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஹேண்ட் கேனனை தான் அவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கான் அப்படிங்கறதுனால அவனை அந்த ஹேண்ட் கேனன் யோசிக்க வைக்கிற லெவலுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவன் அதை சொன்னான். அவனோட பவரை எப்படி யூஸ் பண்ண போறான்னு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மியான் சொல்றா. என்னோட இந்த பவர் பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பவரை நான் முழுசா யூஸ் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த கேட் உமனை ஏன்டா எனக்கு இந்த பவரை கொடுத்து வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பவர் என்னதுன்னா மத்தவங்க நம்ம ஹீரோவோட பவர் என்னதுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம ஹீரோவோட பவர். அந்த ரவுடி கூட சண்டை ஆரம்பிக்கும் போதே என்னோட பவர் ஹேண்ட் கேனன் நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம சொல்லியிருந்தா அவன் கண்டிப்பா நம்பி இருக்க மாட்டான். சோ அதனாலதான் அந்த ரவுடி வாயாலே நம்ம ஹீரோவோட பவர் என்னங்கறத கேட்கற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிருப்பான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பவர் சொன்னாதான் அவனால அதை இமேஜின் பண்ண முடியும். சோ அவன் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மியானோட பவரையே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஏன்னா அது ஒண்ணு மட்டும் தான் இப்போதைக்கு அந்த ரவுடி பாத்திருக்கான் அப்படிங்கறதுனால அவனால ஈஸியா அதை இமேஜின் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவை ஈஸியா அதை கிரியேட் பண்ணி அவனை தோக்கடிச்சிட்டான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவளோட பேரு யூரி. இந்த விதி பேட் லக் அப்படிங்கறது எப்பவுமே இவளுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டியை பாக்குறாங்க. அவ அதை கரெக்டா தொட போகும்போது மட்டும் அந்த நாய்க்குட்டி குலைக்குது. உடனே அவ டென்ஷன் ஆகவோ, ஹே இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஏன் விதி மட்டும் ஏன் தான் இப்படி பேட் லக்ல இருக்கோ, அன்னைக்கு என்னடானா அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுதுட்டு இருக்கான். யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. இவ போய் அவனுக்கு கர்ச்சிஃபை கொடுக்கவும் அன்னையில இருந்து நம்ம யூரி பின்னாடியே அவன் வர ஆரம்பிச்சிட்டான். ஹே யூரி எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேட்கறான். என் பின்னாடி வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிருந்தா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா என்னடானா இன்னொரு ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க.
ஓ இதுதான் உன்னோட பொண்ணா, இவ்வளவு பார்க்க உன்னை மாதிரி கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்க இருந்து போகும்போது, ஹே யூரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மோசமா போகுதோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, அன்னைக்கு என்னோட லைஃப் அதை விட மோசமா போச்சு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. எப்பவே இவ பின்னாடி ஃபாலோ பண்ற பையன் மேல இருந்து குதிக்கிறதுக்காக நிக்கிறான். யூரி எப்படி நீ என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த பாத்தியா, அப்படின்னா நீயும் நானும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நீ சாவறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, ஏன் கண்ணு முன்னாடி சாவாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக அவ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, ஹே என் கையப்படி கீழே விழுந்துற போற, வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. யூரி நீ என்ன லவ் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லி அந்த பையன் குதிக்கும் போது நம்ம ஹீரோயினியும் சேர்த்து இழுத்துருதான். நான் இறந்து போயிருப்பான்னு தான் நினைச்சேன், ஆனா நான் கண் முழிச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை அவ்வளோத்தையும் யோசிச்சு பாக்குறா. எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி கெட்டதாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பார்த்து டென்ஷன் ஆகுறா. ஈவன் இவங்களை இந்த இடத்துல செலக்ட் பண்ணது கூட ரேண்டமா தான் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு மியாவ் சொல்லியிருப்பா. என்னோட விதி மட்டும் ஏன் எப்படி இருக்கணும், என்ன ஒழுங்கா வெளியே விடுங்க, என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி அவ கதவை போட்டு தட்டுறா. ஆனா அவளால அதை திறக்க முடியல. எங்க எல்லாரையுமே ஏதோ கைதி மாதிரிலாம் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கேமரா வழியா பார்த்துட்டு, ஆமா இந்த யோரி பொண்ணோட பவர் என்னது அப்படின்னு சொல்லி மியான் கேக்குறா. ஓ இந்த பவரா, இது உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு மியான் சொல்றா. ஆமா இப்போ எனக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது என்னது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல பார்த்துட்டு, இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவ செவுத்துல கை வைக்கிறா. டம்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதுதான் போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கோம். என்னால செவுத்தையே உடைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கதவை போயிட்டு டம்மு டம்முன்னு உடைக்கிறா. ஆனா அவளால அந்த கதவை திறக்க முடியல. அவங்க ட்ரை பண்ணி பார்த்ததுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் அவங்க தப்பிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் பவரையா நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மியான் கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயின் திரும்பவும் அவளோட ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறா. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவோட அந்த பாய் ஃப்ரெண்டோட பொண்ணு அந்த இடத்துல தான் இருக்கிறா. ஓ நீயும் இங்க தான் இருக்கியா, அவங்க 2 பேரும் எப்போ போனாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், எனக்கு தெரியல காலையிலேயே வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. காலையில இருந்து அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடாம தான் இருந்திருக்கா. நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கவோ அவசர அவசரமா அதை சாப்பிடுறா. ஹே அவசர அவசரமா சாப்பிடாத, ஒழுங்கா சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உங்க சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்றா. இருக்காதா பின்ன, ஏன்னா உன்னை விட சின்ன பொண்ணா இருக்கிற வயசுல இருந்தே நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாவே இருக்கவோ, ஹே நம்ம 2 பேரும் போய் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறா. அவ ட்ரெஸ் கழட்டும் போது அந்த சின்ன பொண்ணோட உடம்புல நிறைய காயமா இருக்கு. அது என்னங்கறது நமக்கு கிளியரா காட்டல. இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்பா மேல ஒரு பாசம் கலந்த வருத்தம் வருது. நம்ம ஹீரோயினோட அப்பா அவளை விட்டுட்டு போனப்போ அவங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஆமா நீ எனக்கு இருக்க யோரி, அதுதான் எனக்கு பிரச்சனையே, சனிய நீ என் கூட இல்லைன்னா நான் என் இஷ்டத்துக்கு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. என்னோட லைஃப்ல என்னோட விதியே இப்படிதான் இல்ல, எல்லாம் மோசமா நடக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப அவளோட 1-on-1 மேட்ச்க்காக அவளை கூட்டிட்டு போறாங்க. அவளோட ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பல்கான ஆளா இருக்கிறான். இந்த இடத்துல அவங்க என்ன போட்ட உடனே நான் ஏதோ நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கிறது எனக்கு ஜாலியா தான் இருக்கு. உன்னோட ஸ்மெல்ல வச்சே நான் சொல்லியிருப்பேன் நீ ஒரு பெர்ச்சின் தானே அப்படின்னு அவன் கேட்கவோ, டை வாய மூடுறா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னோட பவர் லஸ்ட், அதனால நான் பொண்ணுங்க கூட எவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸா இருக்கணும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே கிட்ட வரவும், ஒழுங்கா அங்கேயே நில்ல இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடி பயந்து போய்கிட்டே இருக்கா. அந்த லாக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடி வரான். அவன் கரெக்டா கிட்டக்க வரவும் நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விட்டுருக்கா. உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் அது ரொம்பவுமே சூப்பரா இருக்கு, ஆனாலும் உன் கால் என் மேல பட்டது, அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடி வாங்கியுமே அவனோட பவர் லாஸ்ட்ங்கிறதுனால நம்ம ஹீரோயின் அவனை தொட்டதுனாலே அவனோட பவர் கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்டா ட்ரெஸ் கழட்டுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெக்கப்படுறா. அப்படின்னாதான் என்னோட பவர் கூடும், அது போக ட்ரெஸ்ஸோட சண்டை போடணும்னு ஏதோ ஒரு ரூல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி இப்ப அவன் நெரிச்சிட்டு இருக்கான். உன்னோட ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ சாகும்போது கூட நான் இப்படியே உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளாஷ்பேக் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஸ்கூல் பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவன் ப்ராஸ்டிடியூட் கிட்ட போயிருப்பான். அவன் கோர்ட்ல இருக்கிற அவனோட விசிட்டிங் கார்டு எடுத்து, நீங்க பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு 20,000 வேணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆனா நீ 1 ஹவருக்கு 2,000 தானே சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உங்களால இப்ப தர முடியலன்னா விடுங்க, நான் உங்க ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அவ மிரட்ட ஆரம்பிக்கவோ, இவ என்னையவே மிரட்டுறாளா, இந்த இடத்துல நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிச்சு அவன் நெரிச்சு அப்படியே அவளை கொன்னுட்டு இறந்து போன அவ டெட் பாடியை கட்டி பிடிச்சுவோம், ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு நடந்தது தான் இப்போ உனக்கும் நடக்க போகுது, எப்பவுமே நான் தான் பாஸ், சாக போறது தான் உன்னோட விதி அப்படின்னு அவன் சொன்னவுமே அந்த விதியின் வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. என்னோட லைஃப்ல மட்டும் ஏன் எப்பவுமே எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவ செம டென்ஷன் ஆகுறா. என்னோட விதி இது இல்ல அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகவுமே அவ பவரும் அதிகமாகுது. மத்தவங்களோட வழியில தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா வழினா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை கிரஷ் பண்ணி விட்டுறதா. அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கவும் தரையில குத்தி அந்த இடத்துல டஸ்ட கிரியேட் பண்ணி செம ஃபாஸ்டா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி ஒரே பஞ்சு தான், டேய் பொம்பளை பொறுக்கி ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. அவளோட பவர்
பவர் என்னன்னா அவளோட பிசிக்கல் எபிலிட்டிஸை அவளால அதிகமாக்கிக்கிட முடியும். யூரி வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிட்டா அப்படின்னு இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. அவளோட அந்த பவரை வச்சுட்டு எப்படி அவளால அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ண முடிஞ்சது? நீங்க ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்களுக்கு தகுதியான பவர்ஸ் தான் கொடுத்திருக்கீங்க மிஸ் மியான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. இவா மேலேயும் நான் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. உனக்காக வச்சோம், நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சிக்காக வச்சு நான் உயிரோட போனோம் அப்படின்னு சொல்லி யோரி மனசுக்குள்ள நினைக்கிறா. இந்த ஆர்கனைசேஷனை நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல அப்படின்னா அவங்களால என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களால என் மைண்டை ரீட் பண்ண முடிஞ்சிருக்கலாம். பட் நான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்க மாட்டேன்னு நினைச்சு நான் அசால்ட்டா விட்டுருக்கலாம். ஒருவேளை அவங்க என்கிட்ட மோதி பார்த்தாங்கன்னா அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இந்த சூப்பர் பவர்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த லெவலுக்கு டயர்டா எதுவுமே ஆகல. இந்த பவர்லாம் எனக்கு எங்க இருந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். வெளி உலகத்துல இருக்கிற ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேம் தான் நாங்க இதுக்கு யூஸ் பண்றோம். நீங்க பவர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண அங்க இருக்கிற ஒரு ஆள் இறந்து போவாங்க அப்படின்னு மியான் திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. நம்ம ஹீரோ திடீர்னு பார்த்தா கண் முழிக்கிறான். அது கனவா என்னங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்ப அடுத்த மேட்ச்க்காக நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. போன தடவை நடந்தது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போற இடத்துல ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த ரவுடியும் ஒருத்தன். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்தது நீங்க சண்டை போட போறது 5 vs 5 டீம் பேட்டில் நடக்க போகுது. உங்களுக்கு 2 மணி நேரம் இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி மியான் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்றா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு குரூப் பேட்டில் தான் கரெக்டா இருக்கணும். அதே நேரத்துல என்னோட டீம் கூட நான் ஒத்துமையா சேர்ந்து செயல்பட்டாதான் அவங்கள ஜெயிக்க முடியும். அதுக்கு என்னோட உண்மையான பவர் என்னங்கறத நான் அவங்க கிட்ட சொல்லணும். அந்த ரவுடி கிட்ட என்னோட பவர் கேனன்னு சொல்லி வச்சிட்டேன். அவனும் இதே டீம்ல தான் இருக்கான். என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஒத்துமையா இருக்கிறது தான் இதுல ரொம்பவும் முக்கியம். சோ என்னோட பவர் என்னங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். நீங்க நம்பினாலும் நம்மளைனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை அவன் கயிறா மாத்தி காட்டுறான். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இப்ப எல்லாருமே ஒரே டீம்ல தான் இருக்கோம். சோ நம்ம இப்ப ஒத்துமையா இருந்தாகணும். என்னோட பேரு சபட்டாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டேய் இதெல்லாம் ஒரு பவர்னு சொல்லி தெரியுதியா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் ஆமா இதுதான் என்னோட பவர் அப்படின்னு அவன் சொல்றான். அடச்சா அப்படின்னு அவ சொல்லவும் உன்னோட பவர் என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். என்னோட பிசிக்கல் எபிலிட்டிஸை என்னால அதிகமாக்க முடியும் அவ சொல்றா. ஒரு குச்சியை ஸ்வாடா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்றான். உங்களை பார்த்தா பெரிய ஃபைட்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சவட்டாரி கேட்கவும் ஆக்சுவலி நான் ஒரு ப்ரோ ரெஸ்லர். என்னோட சூப்பர் பவர் 2 செகண்டுக்கு என்னால இன்வின்சிபிளா இருக்க முடியும். இப்படிதான் அந்த பேப்பர்ல போட்டிருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவோ இப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிட்டு என்னோட பவர் ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த பூனை லேடி கிட்ட இருந்த அதே பவரா அப்ப என்கிட்ட மட்டும்தான் மொக்கையான பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சவட்டாரி வருத்தப்படுறான். நான் இப்பவே என்னோட உண்மையான சூப்பர் பவரை அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஆனா அப்படி சொல்லலைன்னா சண்டையில அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒருவேளை நான் அப்படி சொன்னோம்னா ஃபியூச்சர்ல இவங்க எனக்கு எதிரியா மாறும்போது அதுவே எனக்கு ஆபத்தா போய் முடியலாம். என்னோட உண்மையான பவரை நான் யார்கிட்ட சொல்லணுங்கிறத நான் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அம்மா உன்னோட காயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியை பார்த்து கேட்கறான். அம்மா உங்க 2 பேருக்குமே ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சவட்டாரி கேட்கவும் போன மேட்ச்ல நாங்க 2 பேரும் தான் சண்டை போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. நீ அவங்க கிட்ட தோத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சபட்டாரி ரவுடிய கலாய்க்கிறான். ஒழுங்கா வாயை மூடிட்டு போய் உட்காரு. ஆக்சுவலி அவங்க எனக்கு வயித்துல அடிபட்டு இருந்ததை அனஸ்தீசியா கொடுத்து நார்மலா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா மேஜிக் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இவங்க கிட்டயும் ஹேண்ட் கேனன்னே சொல்லிட்டேன். இப்போதைக்கு நான் இந்த பவர்லயே தான் ஸ்டக் ஆகி போய் நிக்கணும். மத்தவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான் என்னோட பவர்னு சொல்லி போட்டுருந்துச்சு. மத்தவங்கன்னா யாரு? ஒருவேளை என் கூட சண்டை போடுறவங்க மட்டும்தானா? மத்தவங்க கிட்ட என்னோட பவரை என்னால யூஸ் பண்ண முடியாதா? இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறதுக்கு டீம் பேட்டில் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நம்ம என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டு யூரி உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகும்? உன்னால ஸ்ட்ரென்த் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும் எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்றா. உன்னால எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும்? ஜம்ப் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆனா இவ ஜம்ப் பண்ணான்னா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி மனசுக்குள்ள எதையோ நினைக்கிறான். ஏங்கப்பா இவளால சீலிங்க வரைக்கும் தொட முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். அவ ஸ்கர்ட் போட்டு ஹைட்டா ஜம்ப் பண்ணதுனால என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எங்கடா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும்னே தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறா. அந்த சபட்டாரி பாத்துட்டு இருந்ததுனால அவனை பிடிச்சி ஆடி நடிக்கிறா. நான் வேணும்னே எல்லாம் இதை பண்ணல. உன்னோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் அதிகமாகும் போது உன்னோட பாடியோட வெயிட் அதிகமாகுமாங்கிறத செக் பண்றதுக்கு ஒரே வழி ஜம்ப் பண்றது தான். அதுக்காக தான் அதை சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சாரி அப்படின்னு சொல்லி யூரியோ மன்னிப்பு கேட்கறா. கைஸ் ஒரு நிமிஷம், உங்களோட எதிரியை உங்களுக்கு கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க தயங்காம அவங்கள கொன்றுங்க. அந்த கேட் லேடி சொன்னதை கேட்டீங்கல்ல, இங்க கொலை பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களோட எதிரி உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்களை கொல்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. கொல்றதோ கொல்லாததோ உங்க விருப்பம். அப்புறம் நான் வார்னிங் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த இடம் ரொம்பவும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த இடம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க டீம்ல 5 பேருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா ஒருத்த மட்டும் ஒரு ஷேடோக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்களுக்கும் 1-on-1 ஃபைட் நடக்கும். மொத்தமா இதுல 5 மேட்ச் நடக்கும். அதுல எந்த டீம் அதிகமா வின் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஸ்டேஜை விட்டு வெளியே போனாலோ இல்ல நீங்களே பின் வாங்கினாலோ அதுக்கு மேல உங்களால சண்டை போட முடியலனாலோ இல்ல இறந்து போயிட்டாலோ தோத்து போனதா அறிவிக்கப்படுவீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் சபட்டாரி விசஸ் ரென்காட்டி அப்படின்னு சொல்லி மியான் அனௌன்ஸ் பண்றா. அவங்க எங்களை நல்லா முட்டாளாக்கிருக்காங்க. எங்களோட பவர்ஸ் என்னங்கறத நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது டீம் பேட்டல்னு நினைச்சு எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் என்னங்கறத மத்தவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஒரு நாள் எனக்கு எதிரியா மாறக்கூட சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றாங்க? அதுலயும் அந்த சபட்டாரி அவன் தான் எடுத்த உடனே அவனோட பவரை ஈஸியா சொல்லிட்டான். அவனை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான்.
மிஸ்டர் சாவட்டாரி, ப்ளீஸ் இந்த சண்டையில இருந்து நீங்க பின்வாங்கிருந்தீங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல நான் தோத்து போனா அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லி தெரியல. அதனால நீங்களே பின்வாங்கிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இந்த ட்ரிக் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பாத்துட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எங்களை அட்டாக் பண்ணுவீங்க. நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை உன்னால சூப்பர் பவரை யூஸ் பண்ணி துணியை ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்கவும், சாச்சா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்தேன். அதனாலதான் அந்த துணியை வச்சு கவர் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் உங்களை சும்மா தோத்து போக சொல்லல. நீங்க என்ன வேணா பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. அட பாவியாவா என்ன சொல்றா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவோ அவனும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். டேய் உனக்கு வெக்கமா இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டவும், அவளோட ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு. அது போக என்னோட பவர் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. தெரியாதனமா நான் அவளை கொன்னுட்டோம்னா அப்படின்னு சொல்லி அவன் பில்ட் அப் கொடுக்குறான். சரி நம்ம வேணா இப்படி பண்ணலாம், பூவா தலையா போட்டு பார்த்து யார் வின் பண்ணாங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடலாம், மத்தவங்க தோத்து போனதா ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவனோட பிளானும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எதிரியோட பவர் என்னங்கிறது இப்ப வரைக்கும் அவனுக்கு தெரியாது. இவனோட அந்த பவருமே சண்டையில பெருசா யூஸ் ஆகாது. இவன் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டும் சொல்றா. இப்ப அவன் காயினை டாஸ் பண்ணவும் எல்லாரும் அந்த காயினையே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவனுக்கு என்ன நடக்கு அப்படிங்கறதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த காயின் கீழே வந்து விழுறதுக்குள்ளேயே அவன் உடம்புல நிறைய கத்தி மாதிரி ஒண்ணு சொருவி அவன் அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிருந்தான். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சாவட்டாரி, எனக்கு பயமா இருந்துச்சு அதான் உங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரென் சொல்றா. எல்லாருமே காயினை பாத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவ கொண்டுட்டா. ஆனா நான் அவளை பார்த்துட்டே தான் இருந்தேன். எப்போ அவளோட பவர் அவ யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்குன்னு தெரியல. அவ ஒருவேளை காத்துல எதையாச்சும் அனுப்பி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா கெஸ் பண்றான். ஆனா அது அவனுக்கு கன்ஃபார்மா தெரியல. கைஸ் அவனும் நம்ம டீம்ல ஒருத்தன் தான். அவன் யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. அவன் இறந்து போயிட்டான், நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளூ கலர் ஹேர் இருக்கிறவன் சொல்றான். சான்ஸ் கிடைச்ச உடனே எதிரியை கொள்ளணும்னு அவன் தான் சொன்னான். ஆனா அவனே அவனோட வார்த்தையை கேட்கல. அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும், ஹே ஒரு இறந்து போன ஒருத்தரை பார்த்து எப்படி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ரோரி டென்ஷன் ஆகுறா. நீ சொன்னது எனக்கும் பிடிக்கல, மரியாதையா நீ சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் ஹேர் சொல்றான். அவங்க டீமுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி ரென் வந்து சொல்லவும், ஆமா நீ எதுக்காக அவனை கொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க டீம்மேட்ஸ் கேட்கறாங்க. அவன் சொன்னதை நீங்களே கேட்டீங்களா, அவனோட பவர் ரொம்பவும் டேஞ்சரானது. ஒரு வேளை தெரியாதனமா என்ன கொண்டிருந்தாம்னா அதனாலதான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம எல்லாருமே ஒரு டீம்மேட்ஸ், இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ சொன்னது கரெக்ட் தான் கிரிசாக்கி, ஆனா நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இது இல்ல. இதை பத்தி நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறமா பேசிக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஓ ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க எல்லாருமே கொஞ்சம் நார்மலா ஆகுறாங்க. மேட்ச் நம்பர் 2 ஷுன் கிமகிரி விசஸ் ரிங்கோ டாட்டரா அப்படின்னு சொல்லி மியான் அனௌன்ஸ் பண்றா. இப்ப குமகிரியும் டாட்டராவோ ஃபைட் பண்றதுக்காக ஸ்டேஜ்ல ஏறாங்க. இவ்வளவு பெரிய ஆளை பார்த்தா அவ பயப்படாம இருக்கானா, அவளோட பவர் ரொம்பவும் ஆபத்தானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நினைக்கிறான். இதுக்கு ஜாக்கிரதையாரு அப்படின்னு நம்ம சொல்லப்போம். குமகிரியோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். 2 செகண்ட்க்கு தான் நான் இன்வென்சிபிள், சோ தேவையில்லாம என்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணாம கையாலேயே ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஓடுறான். ரெங்கோ வந்து கையை தூக்கவும் அவ அட்டாக் தான் பண்ண போறாளான்னு நினைச்சு தடுக்கிற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருக்கான். நான் இந்த மேட்ச்ல இருந்து பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஷுன் குமகிரி தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஒருவேளை அவளோட பவர் ஃபைட்டிங்ல யூஸ் ஆகாதோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட பவர்ஸை நான் காப்பி பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. அவனோட பவர் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ பவரே இல்லாம அந்த ஆள் கூட சண்டை போட்டு கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது, அதனாலதான் நான் பின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இது ஒரு டீம் பேட்டில்ங்கிறத நீ மறந்துட்டியா? நான் கஷ்டப்பட்டு என்னோட மேட்ச்ல ஜெயிச்சிருக்கேன், ஆனா நீ தோத்து போனதுனால நம்ம டீம் தோத்து போச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதே வேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லி ரென் வந்து டாடரோவை மிரட்டுறா. மிஸ் ரென் நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட பவர் இந்த மாதிரி ஃபைட்டுக்கு தான் யூஸ் ஆகும், நான் நெக்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்றா. ஓ சாரி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரென் அங்க இருந்து போறா. இந்த ரென் போன மேட்ச்ல கொலை பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அவளை பார்த்தமே இவ பயப்படாம இருக்காளே அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியப்படுதா. ஆனா டோடரோ மனசுக்குள்ள அச்சா இருக்கிறப்போ பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி டோடரோவோட உண்மையான பவர் என்னன்னா, மத்தவங்களோட பவர்ஸ் அவ காப்பி பண்ணும்போது அவங்களோட பவர் என்ன அப்படிங்கறத அவளால பார்க்கவும் முடியும். குமகிரியோட பவர் 2 செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். 2 செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவ அந்த மேட்ச்ல இருந்து பின்வாங்கி இருப்பா. ஆனா அவளால மத்தவங்களோட பவர்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத அவ டீம் கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. மேட்ச் நம்பர் 3 கிரசாக்கி விசஸ் சைக்கோ அப்படின்னு சொல்லி மியான் அனௌன்ஸ் பண்றா. கண்டிப்பா வின் பண்ணிருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி ரென் அந்த பொண்ணை மிரட்டி அனுப்புறா. இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகவுமே ஒரு கோலி குண்டை வச்சு கிரசாக்கி அவ அட்டாக் பண்றா. ஆனா கிரசாக்கி அசால்ட்டா அந்த கோலி குண்டை அடிச்சிருந்தா. பார்த்தா அது ரொம்ப பெரிய சைஸ்ல மாறுது. அது மட்டும் என் மேல விழுந்திருந்தா என்ன இருக்கும், இதுதான் உன்னோட பவரா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி கொஞ்சம் ஆச்சரியப்படுதான். பரவாயில்ல இவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு, அந்த சின்ன கோலி குண்டு கூட இவன் அசால்ட்டா அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவனை பார்த்து ஆச்சரியப்படுதான். ஓ அப்படின்னா நீ மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்படின்னா நானே இனிமே சின்ன பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை ஸ்வாடா மாத்தி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வாரான். அவன் அந்த கோலி குண்டை தடுக்கிறான் அப்படின்னு ஒரே நேரத்துல 4 கோலி குண்டை தூக்கி போடுறா. கோலி குண்டா இருந்தா தானே அவன் ஈஸியா தடுக்கிறான்னு சொல்லி மிட்யார்லயே வந்துட்டு அது ஒரு பெரிய சைஸ் கல்லா மாத்திரா. ஆனாலுமே அதை அவன் 2 துண்டா கட் பண்ணிருந்தான். என்னோட உண்மையான பவர் என்னங்கிறத பாரு ஆக்கிரா
அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்க உன்கிட்ட நான் தோத்து போயிட்டதுனால என்ன சாதாரணமா நினைக்காத. இப்போ என்னோட பவர் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குச்சியை என்னால ஸ்வாடா மாத்த முடியும், அந்த ஸ்வாட் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் கெத்தா நின்னுட்டு இருக்கான். இப்போ என்னோட பவர் என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு ஒரு சான்ஸ் தர, ஒழுங்கா பின் வாங்கிடு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்றான். ரென் என்ன பாக்குறதுலயே தெரியுது, நான் மட்டும் பின் வாங்கினா கண்டிப்பா அவன் என்ன கொண்டு வா அப்படின்னு சொல்லி வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சைக்கோ அவ கிட்ட இருக்கிற எல்லா மார்பிள்ஸையும் எடுத்து அவனை அட்டாக் பண்றா. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற எல்லா மார்பிள்ஸும் தீந்து போச்சா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா அவ பக்கவா பிளான் பண்ணி இவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாற்ற மாதிரி வச்சிருக்கா. என்னோட இந்த கடைசி பால்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணுவான். அவன் அந்த ஈஸியா வட்டிதான். ஆனா அதுக்குள்ள அவன் அட்டாக்னு அவன் பக்கத்துல வந்து அட்டாக் பண்ண போறா. இவ்வளவு பக்கத்துல வச்சு இவனை அட்டாக் பண்ணா கண்டிப்பா இவனால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள அவன் ரப்பர் பேண்ட் அவன் அறுத்து விட்டுருதான். உன்கிட்ட எப்படி கத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறா. ஆக்சுவலி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சைக்கோ கவனிக்காத நேரத்துல அந்த ஒரே ஒரு குச்சியவே அவன் 2 துண்டா உடைச்சிருக்கான். அதுல ஒரு குச்சியை நைஃபா மாத்தி டக்குன்னு அவளை அட்டாக் பண்ணிருக்கான். நான் உனக்கு 2ஆவதா ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கா பின் வாங்கிரு, 3ஆவதாலாம் ஒரு வாய்ப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் பரவாயில்ல நீ திறமசாலிதான், நான் ஒத்துக்கிடுதேன். ஆனா நீ மட்டும் முட்டாத்தனமா இந்த இடத்துல வந்து நிக்காம இருந்திருந்தா நீ தான் ஜெயிச்சிருப்ப அப்படின்னு சைக்கோ சொல்றா. பார்த்தா அவ கிட்ட இருந்து மிஸ் ஆகி போன மார்பிள் உருண்டு கரெக்டா இவன் காலுக்கு அடியில வந்து நிக்குது. அவ பவரை யூஸ் பண்ணி அதை பெருசாக்கவுமே அவனுக்கு படக்கூடாத இடத்துல பட்டுது. அடிச்சதுல அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதான். சண்டை போட முடியாம கிரசாக்கி மயங்க போனதுனால சைக்கோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஓ எந்திரிச்சிட்டியா, இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சண்டையில கூட உன்னால ஜெயிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேக்குறான். ஸ்டேஜ் இப்ப கிளியர் பண்ணிட்டதுனால ரவுண்ட் 4 நம்ம ஆரம்பிக்கலாம். அகிரா ஷிரயனாகி விசஸ் கோஷி டியஷிமா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. என்னது இவன் தான் அகிராவா அப்படின்னா ஒருவேளை இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறா. கண்டிப்பா நான் எப்படியாச்சும் ஜெயிக்க ட்ரை பண்றேன், அவன் வேற தோத்து போயிட்டான், நமக்கு இப்ப வேற ஆப்ஷன் வேற இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள நான் அவங்க கிட்ட போய் தான் சொன்னேன், கேம்ல சண்டை போட்டு நாங்க ஒருத்தர் கொல்லணுங்கிறத தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அடிப்பட்ட பிளேயர்ஸ் அவங்க குணப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கையால பிளேயர்ஸை கொல்லணும்னு அவங்க ஆசைப்படல. இந்த கேம்ல நாங்க தோத்து போனாலுமே நாங்க சாகர லெவலுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சோ நான் இதுல என்னோட உயிரை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் என்னோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என்னோட பவர்ஸ். அந்த மத்தவங்க யாரா இருக்கும், என் கூட சண்டை போடுறதுக்காக நிக்கிற இவன் மட்டும் தானா? அப்படி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பவர் கேனன்னு தான் தெரியும், ஆனா என்னோட பவர் இன்னும் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹே கிரசாக்கி, ஒரு சிம்பிள் மேட்ச்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலல்ல, உன்னால மட்டும் நம்ம டீம் தோத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கைய நீட்டவுமே அவனோட பவர் ஆக்டிவேட் ஆயிருது. வேணா அப்படின்னு சொல்லி யோரி கத்துறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். அவன் ஜஸ்ட் செவத்துல தான் ஷூட் பண்ணிருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கிரசாக்கி கேட்கும். நான் சும்மா ஃபன்காக தான் பண்ணேன், ஆனா என்கிட்ட எப்பவோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இவன் என்ன அவனோட டீம்மேட்டையே போய் ஷூட் பண்றான், அதுவும் கேனன் பவர் வர. இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் பயப்படுறான். என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு சைடு ரோல் கேரக்டர் மாதிரி மெயின் கேரக்டரே கிடையாது, யாருமே என்ன கண்டுக்கிடல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இரும்பு அவன் தலையில வந்து விழுந்து இறந்து போயிருந்தான். அப்படிதான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னை எதிரியா நினைக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அப்ப என்னோட பவர் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் டீம்ல இருக்கிற மத்த எல்லாரையும் பாக்குறான். ஆனா அப்ப நம்ம ஹீரோவோட பவர் ஒர்க் ஆகல. ஸ்டேஜ்ல நிக்கிறவன நம்ம ஹீரோ பக்கமும் அப்ப நம்ம ஹீரோவோட பவர் ஒர்க் ஆகுது. உடனே அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் வேலை செய்யல, நம்ம ஹீரோவோட பவரும் மறைஞ்சு போயிருது. என்னோட பவர் ஒருவேளை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா அவன் என்னடா ஈஸியா தலையில கை வச்சு அதை அவ்வளத்தையும் தடுத்துட்டு இருக்கான். உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவன் டீம்ல இருக்கிற மத்த 2 கேர்ள்ஸ் சீரப் பண்றாங்க. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பொண்ணுங்க எனக்காக சீரப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. இப்படி எல்லாம் சொன்னா அவன் ஜெயிக்க மாட்டான், நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரென் வந்துட்டு நீ மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சேன்னா இந்த 2 பொண்ணுங்களையும் என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. சைடு ரோல்ல இருந்து இதுக்கப்புறம் நான் ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருந்தா மூஞ்சிலே நம்ம ஹீரோ செருப்பு வச்சு அடிக்கிறான். கை 2 தூக்கி தலைக்கு பின்னாடி வை, இவ்வளவு பக்கத்துல இருந்தா கண்டிப்பா என்னால உன்னை ஷூட் பண்ண முடியுங்கிறது உனக்கே தெரியும். உன்னோட பவர்ஸ் என்னங்கிறத நான் ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட சூப்பர் பவர் மத்தவங்களோட சூப்பர் பவரை கேன்சல் பண்றது, ஆனா உன்னோட பவரை நீ ஆக்டிவேட் பண்றதுக்கு தரையில கை வைக்கணும். உன்னோட பவர் ஷீல்டு இல்ல, அதனாலதான் என்னோட செருப்புவா மூஞ்சில பட்டுச்சு. இவ்வளவு சிம்பிளான விஷயங்களை வச்சு என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிட முடியும். கண்டிப்பா நீ தோத்து போயிடுவா, சரண்டர் ஆயிடுன்னு சொல்லவோ நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிடுதேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப மியான் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றா. மத்தவங்க நினைக்கிறது தான் என்னோட பவர்னா என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நான் ஹேண்ட் கேனன் தான் யூஸ் பண்ணுவேங்கிறது தெரியும். ஆனா அப்ப என்னோட பவர் ஒர்க் ஆகல. ஆனா கிரசாக்கி என்ன அட்டாக் பண்ண போறேன்னு அவன் என்ன ஒரு எதிரியா நினைச்சான். அப்பதான் என்னோட பவர் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படின்னா யார் என்ன எதிரியா நினைக்காங்களோ அவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான் என்னோட பவரா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அப்படி இல்ல, ஆப்போசிட் டீம்ல இருக்க பொண்ணுங்களுமே என்ன எதிரியா தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள நான் நினைச்சப்பமோ என்னோட பவர் ஒர்க் ஆகல. அப்படின்னா நான் யார அந்த மத்தவங்களா நினைக்கணும், அவங்க நினைக்கிற பவர் தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஏன்டா என்ன ஷூட் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கவோ அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான், அது போக நான் ஜெயிட்டு வந்துட்டேன்லான்னு சொல்லவோ ஆனா அவனோட பவர் ரொம்பவும் மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மத்த 2 பேரும் சொல்றாங்க. இல்ல கிடையாது, குமகேரி கிட்ட மட்டும் இந்த பவர் இருந்துச்சுன்னா அவர்
ஈஸியா அதை கேன்சல் பண்ணி என்ன வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். நான் கண்டிப்பா தோத்து தான் போயிருப்பேன். எந்த ஒரு பவருமே வீக் கிடையாது, அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 5th மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது யோரி தான் அடுத்து சண்டை போடணும். யோரிக்கு ஆப்போனண்டா சண்டை போடுறவன் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான். யோரி உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். சாவ கூட ஒன்னையும் என்னையும் பிரிச்சு வைக்க விடாம நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் பேச பக்கவுமே யோரி செம டென்ஷன் ஆகுறா. சாகும்போது ஒன்னா சாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் சேர்த்து இழுத்து கொள்ள பார்த்தா அவன் தான் அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகி கத்தவும் இவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே அவளை பிடிக்கிறாங்க. யோரி இவன் ஆசைப்படியே நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லப்போ என் மேல இருந்து கையெடுங்க இல்லன்னா அவ்வளவுதான், நான் இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு அதுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். யோரிய நினைச்சு குமகிரி தான் கொஞ்சம் வருத்தப்படுறான். நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா அவ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொன்னல, நீ அந்த இடத்துல அசையாம நில்லு, நான் வந்து உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் ஓ அப்படியா, எனக்கு அதுல ரொம்பவும் சந்தோஷம், நீ உன்னோட ஆசை தீர என்ன அடிச்சுக்கோ, நீ அடிக்கிறதுக்காகவே நான் என்னோட பாடியை என்னோட பவரை யூஸ் பண்ணி ஸ்டீல் மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நிக்கிறான். இவன் செம டென்ஷன் ஆகி ஓடி போய் ஒரே பஞ்சு தான், அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோயின் தான் வின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. பிசிக்கல் எபிலிட்டிஸ் அப்படிங்கும்போது அவளோட ஸ்ட்ரென்த் மட்டும் அதிகமாகல, அவளோட ஸ்பீடும் தான் அதிகமாகுது. அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு அவ அவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணதுலதான் அவன் ஸ்டீல் மாதிரி இருந்தும் கூட அடி வாங்கி கீழே விழுந்திருக்கான். இவளோட பவர் உண்மையிலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சிடுச்சு. வின் பண்ண டீமுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன். தோத்து போன டீமை நாங்க எதுவோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சில புத்திசாலிங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக எல்லாம் உங்களை கொல்லுவோம் நாங்க சொல்லல, ஏன்னா நாங்க உண்மையிலேயே அதை பண்ணுவோம். வின்னர் டீமுக்கு என்னங்கிறத நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம், தோத்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் மனசுல நினைச்சது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அது போக பிளேயர்ஸ் அவங்க கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்காக எங்களோட கண்ணை கட்டியிருக்காங்க? ஒருவேளை அவங்கள டார்ச்சர் பண்றதை எங்களை பார்க்க வைப்பாங்களா, இல்ல கொலை பண்றதை காட்ட போறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறான். இந்த கேம்ல ஜெயிச்ச டீமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி, அது போக தோத்தவங்க தான் உங்களுக்கு இந்த பன்னி காஸ்டியூம் போட்டு சர்வ் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை இவங்க ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. சோ மறக்காம தேங்க்ஸ் சொல்லிருங்க. நீ நினைக்கிறதே தான் எல்லா நேரமும் நடக்கும்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொல்லி மியா நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றா. அப்புறம் தோத்த அந்த பாய்ஸ் 2 பேருக்கும் சாப்பாடு எதுவோ கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உன்னோட டீம்மேட்டையே நீ கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. யோரி அந்த சாசை கொஞ்சம் எடுத்தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ ரொம்ப டேஞ்சரானவா, இவ கிட்ட நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோரியோட கை வந்துட்டு கொஞ்சம் வலிக்குது, நீ அவனை பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவனோட கர்ச்சீஃப் எடுத்து கையில கட்டி விடுறான். என்ன சார் சின்ன பிள்ளைங்க கர்ச்சீஃப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஹே சோடா பட்டி எனக்கு அந்த ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லப்போ ஹே எதுக்காக அவளை மறட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நம்ம வின் பண்ண டீம் தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனா நீ தோத்து தானே போன, ஆக்சுவலி உனக்கு அந்த பன்னி காஸ்டியூமை போட்டு விட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க சைஸ்க்கு பன்னி காஸ்டியூம் இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காமெடி பண்ணிட்டாங்க இருந்து கிளம்புறா. ஹே அவன் மிரட்டினாம்னா நீ கண்டுக்கிடாத சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பார்த்து சொல்றான். இந்த அக்கிரா தான் ஒரு வேளை அவனா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள எதையோ யோசிக்கிறா. ஒரு மிடில் ஸ்கூல் பண்ண போய் அவன் மிரட்டுறான் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ஆக்சுவலி நான் ஹை ஸ்கூல் அப்படின்னு அவ சொல்லிட்டு மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. ப்ரோக்ராம் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி மியானிப்பா அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறா. இந்த பன்னி காஸ்டியூம் போட விட்டது சும்மா ஃபன்காக தான், தோத்தவங்களோட பெனால்ட்டி என்னங்கிறத நாங்க லேட்டா தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லி மியான் அவங்கள அனுப்பி வைக்கிறா. நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல ஒவ்வொரு டோரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆள் சொல்றான். இதுக்கு மேல நம்ம ஒரு டீம் கிடையாது, ஃபியூச்சர்ல மேபி நம்ம எதிரியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லவும், அப்படி ஒண்ணு நடந்தா நான் உன்னை ஈஸியா தோக்கடிப்பேன் மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். எதிரியாகிற சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்லர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்ப ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து கிளம்புவோம். யோரி அந்த கர்ச்சீஃப் என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே இருக்கு, அது எனக்கு ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இந்த அப்படின்னு சொல்லி அவ கலட்ட போகவும், நான் என்ன சொல்ல வரம்னா பத்திரமா இதை என்கிட்ட கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவ கையை பிடிக்கவும் அவளுக்கு லைட்டா வெக்கமா இருக்கு. நீயும் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. என்னோட இந்த பிளான் எப்பவாச்சும் எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சு வெளியில செலக்ட் பண்ணி வரவும் அந்த இடத்துல ஒரு போன் இருக்கு. உங்களுக்கான போன் தான், அதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 3rd ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, நீங்க 1000 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னது அவ்வளவுதானா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரொம்பவோ கம்மியா கொடுத்திருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படின்னா அட்லீஸ்ட் 10 பேர்கிட்ட இருந்தாச்சும் 100 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். சோ கண்டிப்பா யாராச்சும் என்னைய அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. நான் இங்க நின்னுட்டே இருந்த ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கிறத மரத்து மேல இருந்து ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்த அந்த 4 பேரையுமே ஒவ்வொருத்தவங்களும் சுத்தி வளைக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது, என்னோட பவர் என்னங்கறத இவங்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட கையை அப்படி தூக்கவுமே ஹே வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் அவனை அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரண்டர் ஆகுறான். எங்க டீம்ல ஒன்னு ஜாயின் பண்ணிக்கிட்ட சொல்லிதான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அங்க என்னடானா யோரிய 4 பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அவ ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. இப்ப புதுசா வந்த ஆளு நம்ம ஹீரோவோ ஹீரோயினையும் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிக்கிறான். டேய் நீ கிரீன் சேர்ந்த ஆளு தானே, ஒழுங்கா வழி விட்டு நாங்க 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் டிராகன் பவர் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் டீம் போஸையாச்சும் ஒழுங்கா கொடுங்களேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பாஸ் நம்ம டீமுக்கு புதுசா 2 பொண்ணுங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சந்தோஷப்படவும், டேய் கொஞ்சம் நல்லா பாடுறா, அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அவன்
அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். எனது பையனா? டே உண்மையிலே அவன் பையனான்னு கேட்கவும், ஆமா எனக்கு பொண்ணுங்கன்னா நல்லாவே தெரியும், அவனோட ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருக்கு, ஆனாலுமே அவன் ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்கிற ஒருத்தர் சொல்லுதான். இப்ப திரும்பவும் இவனுங்க டீம் போஸ்ட் கொடுக்குறாங்கிற பேர்ல காமெடி பண்றானுங்க. மரியாதையா அவங்க 2 பேரையும் எங்க டீமுக்கு அனுப்பி வச்சிரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குச்சியை ஆரவா மாத்திர பவர் தான் அந்த புதுசா வந்தவன் கிட்ட இருக்கு. நான் அந்த 4 பேரையும் சமாளிச்சுக்கிட்டு அந்த கேப்ப பயன்படுத்தி நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். இந்த ஆரோல ஒண்ணுமே இல்ல, ஏன்னா எங்க டீம் ஆள் கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க காட்டவும், ஹே அக்கிரா பாத்தியா அவங்க கிட்டயும் ஹேண்ட் கேனன் இருக்கு, அதுவும் ஒன்னே மாதிரியான ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும், ஆமா எங்க கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்கு, மரியாதையா சரண்டர் ஆயிருங்க. என்னது அந்த பையன் கிட்டயும் ஹேண்ட் கேனன் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட எதிரி எல்லாமே அவங்க கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்குன்னு நம்பிட்டதுனால இப்ப நம்ம ஹீரோவால அந்த ஹேண்ட் கேனன் யூஸ் பண்ண முடியுது. அவங்க ஷூட் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறாங்க. டேய் அவங்கள ஷூட் பண்றா அப்படின்னு சொல்லவோ, இந்த சான்ஸ் தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பதிலுக்கு ஷூட் பண்றான். 2 பவருமே மோதி ஒரு பெரிய பிளாஸ்டே அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அவங்க கண்டிப்பா ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்க, வாங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் லீடர் சொல்லவும், வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விட்டட ஃபேட்லியே உச்சா போயிருவேன் அப்படின்னு சொல்லவும், அவன் வரலன்னா நாங்களும் வரல அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. பாஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். அதே நேரத்துல அந்த பாஸ் கிட்ட ரெண்டு நடனா நிறைய பேரை கொண்டு அவங்களோட தலையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோவா அவன் கூட இருந்தவங்களும் தப்பிச்சிட்டாங்க. என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புதுசா வந்தவன் சொல்லவும், ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா முன்ன பின்ன தெரியாத எங்களுக்காக உன்னோட உயிரை பணிய வச்சு காப்பாத்திருக்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட பவரை யூஸ் பண்ணி எங்களை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது நீ கொஞ்சம் நல்லா வந்தான்னு சொல்லி. என்னோட பேர் அகிரா, அப்புறம் இதுதான் யோரி அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஆமா அந்த ரெட் டீம் கிரீன் டீம்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா, அது என்ன கதை அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. இது எல்லாமே இந்த கேமோட கலந்ததுதான், அந்த ரெட் டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவும் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா நீங்க கிரீன் டீம் சேர்ந்தவங்க, உன்னோட டீம்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேச வந்தேன், நீ ஃபர்ஸ்டே சொன்ன, உன்னோட லீடரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அவனை இப்ப கூட்டிட்டு போறான். ஹே காசியா என்ன புது ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மினி வில்லேஜே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது சின்ன குழந்தைய கூட இவனுங்க கடத்திட்டு வந்திருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி யோரி ஆச்சரியப்படவும், அந்த குழந்தையோட கையில பாரு எந்த ஒரு காப்ஸுமே மாட்டல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றான். இந்த குழந்தையோட அம்மா 3 மாசமா இருக்கும்போது இந்த ஆர்கனைசேஷன் அவங்கள இந்த இடத்துல வந்து அடைச்சு வச்சிட்டாங்க. இந்த குழந்தை இந்த இடத்துல தான் நேச்சுரலா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி காசியா சொல்றான். சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி காசியா அவங்களை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே வரான். இதுதான் எங்களோட மீட்டிங் ஹால், பாஸ் உள்ளதா இருப்பாரு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். அப்படின்னா நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. 2 பேருமே அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு சீக்கிரம் திரும்ப பாப்போம்னு தெரிஞ்சிருந்தா நான் பிரியும் போது அவ்வளவு சென்டிமெண்டலா பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறான். ஆனா எப்படி இருந்தாலும் வெளியே வந்தோடனே நான் உன்னை கண்டிப்பா தேடி வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடம் நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும், இந்த இடம் நமக்கு சேஃப் மட்டும் இல்ல, இதுல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மினி வில்லேஜே அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது போக எதிரி டீம் கிட்ட இருந்து அதை பாதுகாக்கவும் செய்யறாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணணும்னா கண்டிப்பா இந்த டீமோட லீடருக்கும் அது போக அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஏ ரேங்க் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காசியா வந்து கிரீன் டீமோட லீடர் பாக்குறதுக்காக இப்ப அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறான். காசியாவை நீங்க காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ, ஆக்சுவலி அவன் தான் எங்களை காப்பாத்தினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீ எங்க டீமுக்கு கிடைச்சது உண்மையிலேயே பெரிய லக்கு தான், நீ தான் எங்க டீம்லயே பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவங்க எல்லாருக்கும் ஏ ரேங்க் பவர் இருக்கும் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆமா உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி காசியா ஹீரோயின் கிட்ட கேட்கவும், என்னோட பிசிக்கல் எபிலிட்டிஸை என்னால 5 மடங்கு அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவுமே அவங்க 2 பேருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏங்கப்பா இவ்வளவு பெரிய சூப்பர் பவரா, இன்னைக்கு நமக்கு லக்கு தான். போ ஒரே நேரத்துல ஹேண்ட் கேனனும் கிடைச்சிருக்கு, சூப்பரான ஒரு பவர் இருக்கிற பொண்ணு நமக்கு கிடைச்சிருக்கா, இவங்க நம்ம சைடு இருக்குது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அந்த ரெட் டீம் இதுக்கப்புறம் நம்ம போலந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி நாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி லீடர் போயிட்டு இப்ப சீட்ல உட்கார்றான். இந்த தேர்ட் ரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா உங்க கையில ஒரு போன் கொடுத்திருப்பாங்க, உங்ககிட்ட 100 பாயிண்ட்ஸும் அவங்க ஃபர்ஸ்டே கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட காசு மாதிரி தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஈவன் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்கனைசேஷன்ல கூட இந்த பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவோ, அடிப்பட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் மருந்து தேவைப்பட்டா கூட ஆர்கனைசேஷன்ல நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி காசியா சொல்றான். அவங்க நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை முடிச்சீங்க அப்படின்னா அது வழியா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஆரம்பத்துல அவங்க கொடுக்குற டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் 10 டீம் 11 பேர் கொண்ட டீமா உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குரூப் மட்டும் அவங்களோட டீம்ல நிறைய ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. டாஸ்க்ல தேவையே இல்லாத ஆளுங்களெல்லாம் அவங்க கடத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஆளுங்களை மிரட்டி அவங்க டீம்ல சேர்க்க வச்சாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த 4 பேர் கூட அந்த ரெட் டீமை சேர்ந்தவங்க தான். இந்த இடம் என்ஜாய் பண்ற மாதிரியான இடம் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் லெவல் இதோட மோசமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ, அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கே போக ஆசைப்படல அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். கரெக்டா சொன்னேன், வீக்கா இருக்கிற எல்லாருக்குமே இந்த கிரீன் டீம்ல இடம் இருக்கு, இங்க நாங்க எல்லாரையுமே சேஃபா பாத்துக்கிடுவோம். அந்த ரெட் டீம்ல இருக்கிறவங்க வீக்கானவங்க எல்லாம் பிடிச்சு அடிச்சு மிரட்டி அவங்களுக்கு அடிமை மாதிரி நடத்தி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கிங்டம் உருவாக்கி அவன் ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றாரு. போன தடவையே நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்க யாரையும் மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா ஒரு ஹேண்ட் கேனன் வச்சிருக்கிற ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவனுக்கு பீர கூட அப்படின்னு சொல்லவோ, ரெண்டாவது கொடுக்குறா. நல்ல வேலை பாஸுக்கு நம்ம மேல கோவம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பீர வாங்கலான்னு வரும்போது அந்த பாட்டிலோட சேர்த்து அவன் மூஞ்சில வச்சு ஒரு அடி அடிக்கிறான். நான் என்ன சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டவோ, ஹே நம்பர் 1 உன்கிட்ட எத்தனை மட்டும் சொல்லியிருக்க தேவையில்லாம ஆளுங்களை அடிக்காதன்னு சொல்லி,
அவனோட ஒரு டிராப் ரத்தம் மட்டும் என் ஷர்ட்ல பட்டு அழுக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவனை கொண்டிருந்திருப்பேன். டேய் பாத்துட்டு நிக்காம அவனை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லவும் அவனுங்களும் அவனை தூக்கிட்டு அங்க இருந்து போயிருக்காங்க. அக்கீரா இவன் தான் புதுசா வந்திருக்கிற பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃபேஸத்துக்கு அந்த ஆள் கிட்ட கொடுக்குறான். நம்ம ஆளுங்க 4 பேர்கிட்ட இருந்து அவங்க அசால்ட்டா தப்பிச்சு போயிருக்காங்க. இவன் மேல ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட ஆள் சொல்றான். வீக்கான ஆளுங்களை அவங்க டார்ச்சர் பண்ணி அடிமை மாதிரி நடத்துவாங்கன்னு சொல்லவுமே அவளோட சிஸ்டர் தான் யோரிக்கு ஞாபகம் வருது. ரெட் டீம்ல இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க, கிரீன் டீம்ல இருக்கிறவங்க வீக்கானவங்களை காப்பாத்துறவங்க. ஆனா இந்த 2 டீம்லயுமே சேராம இருக்கிறவங்கள நாங்க ப்ளோன்னு சொல்லுவோம். அவங்க 2 டீமுக்குமே நியூட்ரல் தான். அவங்க 2 டீமுக்குமே எதிரியோ கிடையாது, ஃப்ரெண்டோ கிடையாது. எங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட நாங்க ரெட் டீமை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க, எங்க டீம்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும் நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வீக்கானவங்களை காப்பாத்துறதுக்கு நான் உங்க டீம்ல இருந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. உன்னோட முடிவை நான் ஆக்கிறா. நீ இப்பதான் ரெட் டீமோட ஆளுங்களை அடிச்சுட்டு வந்திருக்க. கண்டிப்பா உன்னால ரெட் டீம்ல ஜாயின் பண்ண முடியாது. நீ ப்ளூ டீமுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். சோ உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவோ என்னோட முடிவை நான் தான் எடுக்கணும். அது போக இந்த டீம்ல நான் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு கரெக்டான ரீசன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை போய் அட்டாக் பண்ற மாதிரி நிக்கிறான். கரெக்ட் தான், நீ என்ன ஒரு கைதியா கூட்டிட்டு போனேன்னா உன்னை 2 டீம்லயுமே ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவனோட ஹேண்ட் கேனன் பவர் இன்னும் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னோட பவர் இந்நேரத்துக்கு ஆக்டிவேட் இருக்கணும். ஒருவேளை இவன் தான் என்னோட பவரை கேன்சல் பண்றானா, இல்லன்னா என்கிட்ட ஹேண்ட் கேனன் பவர் இருக்குன்னு இவன் இன்னும் நம்பலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யூரிய பாக்குறான். யூரிய நம்ம ஹீரோ பார்க்கவுமே டக்குனா அவனோட பவர் ஆக்டிவேட் ஆயிருது. ஓ அப்படின்னா உண்மையிலேயே உன்னோட பவர் ஹேண்ட் கேனன் தானா, நீ என்ன ஷூட் பண்ணு, உனக்கு தேவையான ஆன்சர் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஷூட் பண்றான். என்ன உன்னோட டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணிட்டேனா, நான் உனக்கு லீடரா இருக்க தகுதியானவன் தானா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும் ஆமா ஓகே ஒத்துக்கிடுதேன், உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சைக்கோத்தனமா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி யூரி பிடிச்ச அவனை திட்டவும் இந்த கிரீனுக்கு நான் லீடரா இருக்க தகுதியானவனா அப்படிங்கறத அவன் செக் பண்ணிருக்கா. அதுவும் கரெக்ட் தானே, அப்பதானே அவனுக்கு என் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை தானே இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவும் ஆனா என்னோட பவர் ஹேண்ட் கேனன் இவன் நம்பவே இல்லை, இவன் நம்பிக்கையை பத்தி பேசுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஒரு பெரிய பிரச்சனை, புதுசா நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க, ஆனா அவங்கள தங்க வைக்க இடம் இல்லை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்க, நானும் யோரியோ வேணா ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்னோட சின்ன வயசுல நான் ஒரு ரொமான்ஸ் புக் படிச்சிருக்கேன். அதை படிச்ச உடனே எனக்கும் லவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைலாம் வந்துச்சு. நான் ஒரு பையன் கூட தனியா இருக்கிற நாள் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு இருக்கா. சேஃப்டிக்காக வேற அவங்க சில இதை வச்சிருக்காங்க. யோரி ஆக்சுவலி நானே இன்னைக்கு நைட்டு உன் கூட தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எதுவோ லவ் தான் ப்ரப்போஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா. இந்த லெட்டர்ல இருக்கிறத படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா என்னோட உண்மையான பவர் டெலிபதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உன்னோட பவர் ஹேண்ட் கேனன் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் கொஞ்சம் அமைதியாரு, நான் சொல்றதை மட்டும் செய்ய, என்ன நம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ரொமான்டிக்கா போகுன்னு பார்த்தா வேற எப்படி உள்ள போகுது அப்படின்னு சொல்லி அவ குழம்பி போகவும் என்ன நம்பு, கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இவனோட பவர் ஹேண்ட் கேனன் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒருவேளை இவன் சொன்னது உண்மையா இருந்தா அப்படின்னு சொல்லி அவ கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணவும் யோரி நான் பேசுறது கேக்குதா, கேட்டுதுன்னா ஏதாவது சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மைண்ட் மூலியமா பேசுறான். அது அவளுக்கு கேக்கு. என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ ஹே இப்ப பதிலுக்கு நீ ஏதாவது பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ பேசி காட்டுறான். அது நம்ம ஹீரோக்கு கேக்கு. ஹே அப்படின்னா உன்னோட பவர் டெலிபதியா அப்படின்னு சொல்லி அவ கேட்க வரவோ டக்குனவா வாயை பொத்திட்டு நம்ம என்ன பேசுறோங்கிறத யாராச்சும் கண்காணிக்க வாய்ப்பு இருக்கு, சோ நம்ம டெலிபதி மூலியமாவே பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பேசுறதை யார் கேட்க போறா, ஒருவேளை அந்த லீடர் நீ சந்தேகப்பட்டியா, அவர் இன்னும் நம்பலையா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் நான் அவரை நம்புறேன் தான், இருந்தாலும் நம்ம 2 பேரும் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால அவர் நம்மள கண்காணிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் பண்றது ஒரு வகையில கரெக்ட் தான், பட் ஆனா இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறதே நல்லதுதான், அதனாலதான் இதை உன்கிட்ட மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த கோகோங்கிற பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்காக நீ திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமாவே பேசுறான். ஆமா ஆனா நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அவ ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பா. ஆமா உன்னோட அப்பா அம்மா எப்படி அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஆனா அவருமே பெருசா நான் இறந்து போனதெல்லாம் பத்தி கண்டுக்கிட மாட்டாரு. எனக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே தப்பிச்சு போகணுங்கிற ஆசை எல்லாம் கிடையாது. இந்த கேம்ல நான் ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அதுவும் அந்த மியான நான் எப்படியாச்சும் தோக்கடிச்சு எனக்கு அவ ஏன்டா அந்த பவரை கொடுத்தோன்னு வருத்தப்பட வைக்கணும், அதுதான் என்னோட கோல். நம்ம ஹேண்ட் செக் பண்ணிக்கலாமா, ஏன்னா நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு கை கொடுக்குறா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட பவர் டெலிபதியோ இல்ல ஹேண்ட் கேனனோ கிடையாது, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என்னோட பவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது மத்தவங்க நினைக்கிறது தான் உன்னோட பவர் அப்படின்னு சொல்லி யோரி கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு மியான் வந்து போன்ல பேச ஆரம்பிக்கிறா. நாளைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, இதுல நீங்க ரிச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட ஃபேவரட்டான கோகோ கேல் கூட சண்டை போடுறதுக்கு நாளைக்கு சி பிளாக்கு எல்லாரும் 9 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவ காலை கட் பண்றா. திரும்பவும் ஒரு டாஸ்க் வந்துருச்சு, அவங்களோட பவர்ஸ் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ரெட் டீம் பிளான் போடுறாங்க. மியானே டைரக்டா அந்த போட்டியை நடத்துறா அப்படின்னா கண்டிப்பா இதுல நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டீம் லீடரோட பேச்சை கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க. அகிரா யோரி ஆனா உங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது, நீங்க உங்க இஷ்டப்படி செயல்படுங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த டீம் லீடர் கிட்ட ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். இப்பதான் நமக்கு டீம் ப்ளூவோட லீடரே காட்டுறாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் தூங்க அப்படிங்களா, அப்புறமா போய் அந்த டாஸ்க்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் டெலிபதி மூலியமாவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க.
எனக்கு உன்னோட பவரை பத்தி இன்னும் கொஞ்சம் புரியல. நான் எந்த ஒரு பவரை நினைச்சாலும் அது உனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நான் இதுல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும், நம்ம பிளான நீ கரெக்டா பண்ணுவ, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எந்த பவர் ஹையஸ்ட் அப்படிங்கறத அந்த போன்ல காட்டல. சோ ஏ ரேங்க் பி ரேங்க்ங்கறத இவங்களா தான் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் யோரியை சூஸ் பண்ணது கரெக்டான ஆப்ஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் என்னோட பவரை என்னால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட என்னோட உயிரையே அவ கையில நான் கொடுக்குற மாதிரி தான். எதுவும் தப்பா நடக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். டீம் கிரீன்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சி பிளாக்கு வரவும் மியான் அந்த இடத்துல இருக்கிறா. பரவாயில்ல எல்லாருமே சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க அப்படின்னு மியான் சொல்றா. அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வருது. இதுதான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கோம். இந்த டாஸ்க்ல நீங்க இந்த கோலமை மட்டும் தான் அட்டாக் பண்ணணும். மத்த கூட இருக்கிற மனுஷங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லி அவ கேமை ஸ்டார்ட் பண்றா. அந்த லீடரை போயிட்டு அந்த கோலம் அடிக்கவும் அந்த லீடருக்கு எதுவுமே ஆகல. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்க டீமா செயல்பட்டு அந்த கோலமை போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு கோலம் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற வேற ஒரு பொண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அவனுக்கு இப்ப அந்த கேனன் பவர் வந்துருது. இப்ப எல்லாருமே டீமா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில கேனன் வச்சிருக்கான். அதே நேரத்துல டெலிபதியிலேயே யோரி கிட்ட பேசுறான். இது ரொம்ப ஈஸி தான், நீ பாத்துக்கிடுவல்ல அப்படின்னு சொல்லி அவன் யோரிட்ட கேட்கவும், கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப ஒவ்வொருத்தங்களுமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கவா ஒரு பொம்மையோட தலையை திருப்பி அது மேல போடவும் அந்த கோலமோட தலையும் திரும்பிடுது. ஒருத்தங்கிட்ட டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு, அதை நீ பார்த்தல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ எப்படி அவனோட பவரை யூஸ் பண்றாங்கறத நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. யோரி நீ என்னோட பவர் டெலிபதி, அதை மட்டுமே நினைச்சுக்கோ ஓகேவா, நம்ம டெலிபதி மூலியமாவே பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை நீ கேனன் யூஸ் பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதை பத்தி நீ கவலையப்படாத, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட பவர் கேனன் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நான் கேனன் எப்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அப்ப மத்தவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். டெலிபதியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒன்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால லீடர் எல்லார்கிட்டயும் நம்ம மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட சொல்லி நம்மள ஜாக்கிரதையா பாத்துக்கிட சொல்லியிருக்காரு. சோ எல்லாரோட கவனமும் ஏன் மேல தான் இருக்கும். சோ நம்ம டீம்ல நான் யாரை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் என்னால கேனனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல அகிரா, உன்னோட பவர்ஸை நீ நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி மியான் பார்த்துட்டு இருந்தா. இப்பதான் டீம் ரெட்டோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. என்ன நீங்க இதுல கலந்துக்கிடலையா அப்படின்னு சொல்லி மியான் வந்து கேக்குறா. சார் அந்த பையன் கிட்ட உண்மையிலேயே ஹேண்ட் கேனன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான். எல்லாரோட பவர்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ரெட் டீமோட ரெண்டு ஹெட்டுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்களோட பவர்ஸ் என்னங்கறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோவும் அதே தான் நினைக்கிறான். யூரி அவங்க முன்னாடி உன்னோட பவர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளேயே அவளோட பவர்ஸ் என்னங்கறத அவ காமிச்சிட்டு இருக்கா. என்னோட கேம் நீங்க கெடுக்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப போட்டு டென்ஷன் ஆயிருவேன். பாருங்க உங்களாலதான் இப்ப எல்லாரும் பயந்து ஓடி கேம் விளையாடாம போறாங்க அப்படின்னு மியான் சொல்றா. கவலையப்படாதீங்க, அதுக்காக தான் எனக்கு சில அடிமைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் சூட் போட்டவன், நீங்க எல்லாருமே எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, நான் சொன்னதை செய்யணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோட் சூட் போட்டவன் சொல்லவுமே அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட எல்லாரும் அந்த கோலம் கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்கள நாங்க எங்க கையால கொள்ளக்கூடாது, அதுதானே ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோட் சூட் போட்டவன் கேட்கவும், பரவாயில்ல நீ எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணலதான் அப்படின்னு மியான் சொல்றா. அந்த கிழவனோட பவர் என்னங்கறத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோட் சூட் போட்ட ரெட்டோட லீடர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டாடரா கீழே அவளை பார்க்கவும், நம்ம அந்த செகண்ட் ரவுண்ட்ல பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அவளை காப்பாத்துறான். நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தவுமே அகிரா அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவை பாக்குறா. இப்போ நீங்க உங்களோட பவர்ஸை காட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெட் டீம்ல இருக்கிற ரெண்டு லீடருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை கடைசியா தான் கொண்டு வரலான்னு இருந்தேன், ஆனா இப்ப கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியான் ஒரு சொடக்கு போடுறா. பார்த்தா இப்ப வந்துட்டு இந்த கோலமை விட பெருசா ஒரு கோலம் அந்த இடத்துல வருது. இதுதான் கேட் கோலம், இதுதான் ஃபைனல் பாஸ் அண்ட் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டும் கூட. இதை நீங்க தோக்கடிச்சீங்கன்னா கேம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. வீக்கா இருக்கிறவங்கள அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த கோட் சூட் போட்டவன் அந்த கோலமா அட்டாக் பண்ண வைக்க போறான். கிரீன் டீம் ஆளுங்க அவங்க ஆளுங்களை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோவை அந்த கோலம் லைட்டா அட்டாக் பண்ணிடுது. நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த லீடரே அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. அந்த லீடரோட பவர் என்னங்கறத பாக்குறதுக்காக தான் அந்த ரெட் டீமோட லீடர்ஸ் ரெண்டு பேருமே காத்துட்டு இருக்காங்க. அகிரா உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும், எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அகிரா நான் சிக்னல் கொடுத்தவனே ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பக்கமா ஓடுறான். கல்ல தூக்கி அந்த மான்ஸ்டர் மேல அடிச்சு என்ன வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். அந்த லீடரோட பவர் என்னதுன்னா பீஸ்ஃபுல் நெகோசியேஷன், அதாவது பிரச்சனையே இல்லாம மத்தவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அந்த கிரீன் டீமோட லீடர் அவனோட பொண்ணு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா, இவனும் அதுலதான் இறந்து போயிருப்பான். அவன் பொண்ணுக்கு நடந்த மாதிரி யாரும் இறந்து போக கூடாதுங்கிறதுனால தான் அவன் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பெரிய மான்ஸ்டர் மேல ஒரு ஓட்டையவே போட்டுருதான். ஏங்கப்பா இதுதான் இந்த லீடரோட பவரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு பெரிய அட்டாக் நான் யூஸ் பண்றதுனால அந்த கைனட்டிக் எனர்ஜி என்னோட கையில அப்சர்வ் ஆகி என்னோட கை உடஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கொஞ்சம் வருத்தப்படுறான். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கிரீன் டீம் எல்லாருமே இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதுதான் இவனோட பவரா அப்படின்னு சொல்லி ரெட் டீம் லீடர் ரெண்டு பேர் பார்த்துட்டு கிளம்ப போகவும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. அந்த லீடரை கூப்பிடுறதுக்காக எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் என்னடான்னா மத்த மான்ஸ்டரை சாப்பிட்டு அது ஹீலிங் ஆயிக்கிடுது. என்னோட பாஸ் லெவல் மான்ஸ்டரா அவ்வளவு ஈஸியில உங்களால தோக்கடிக்க முடியாது, இந்த கேம் நான் அவ்வளவு ஈஸியில முடிக்கவோ விரும்பல அப்படின்னு மியான் சொல்றா. அந்த கோலம் என்னடான்னா திரும்பவும் ஹீலிங் ஆகி வந்துருச்சு. எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம் போகவோ, யாரும் வராதிங்க, எல்லாரும் சேஃபா நம்ம இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றாரு. ஆனா
நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓடி போறது புத்திசாலித்தனமா வேணா இருக்கலாம், ஆனா கரெக்டான விஷயம் கிடையாது. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யூரி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போறா. யூரி எப்பவும் அப்படிதான். சரி நீங்க எல்லாருமே நம்ம பேஸ்க்கு போங்க, நானும் அவளை இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்த எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். இப்ப அந்த மான்ஸ்டர் போயிட்டு யூரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த மான்ஸ்டர் அந்த லீடரையும் யூரியாவா அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அவன் கேனனை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ அவன் கேனனை யூஸ் பண்ணவுமே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரெட் டீமோட லீடர்ஸ் இப்பதான் நம்ம ஹீரோவோட பவரை பாக்குறாங்க. ஹே அகிரா நீங்க வந்துட்டியா அப்படின்னு யூரி கேட்கவும், நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், என்னால ஒன்னு தனியா விட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக அந்த மியான ஆசைப்பட்ட எதையுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். லீடர் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க ரெண்டு பேரும் இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோவோ யூரியோ டெலிபதி மூலியமாவே பேசிக்கிட்டாங்க. என்ன பிளான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவோ, நான் சிக்னல் கொடுக்கறவரை வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் என்னோட பவர்ஸை மாத்திரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அது கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு தெரியல, நம்ம இன்னும் அதை செக் பண்ணி கூட பாக்கலையே அப்படின்னு சொல்லி யூரி டெலிபதி மூலியமாவே கேட்கவும், அதை விட்டு நமக்கு இப்ப வேற ஆப்ஷனும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த லீடரை கான்சென்ட்ரேட் பண்ணவா அவனால கேனனை யூஸ் பண்ண முடியுது. நான் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ரெட் டீம் லீடர்ஸ் பார்க்க கூடாது, அவங்க பார்க்காத ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க அவனுக்கு ஒரு இடம் தெரியுது. யூரி நம்மளால இது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ரெட் டீமோட ஆளுங்க கண்ணுல இருந்து மறையவும் நம்ம ஹீரோ யூரி இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் கொடுக்குறான். நம்ம ஹீரோவால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சே போக முடியாது. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. எல்லாரும் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதோட சைட்ல வந்து நின்னுட்டு அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதோட வாய்க்குள்ள கண்ணை வச்சு ஷாட் பண்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டான். யூரி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அது போக அவசரப்பட்டு கட்டி பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இப்ப கொஞ்சம் தள்ளி போகும்போது பார்த்தா திரும்பவும் அந்த மான்ஸ்டர் ஹீலிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தா அந்த ரெட் டீமோட ஒரு லீடர் அதோட தலைய துண்டா பிச்சு போட்டுருதான். பரவாயில்ல, நான் இந்த சண்டையை பார்க்க வந்ததுக்கு வர்த்தா தான் இருக்கு, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நிறையவே திறமை இருக்கு. அந்த மான்ஸ்டர் ஒன்னு அட்டாக் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ்ல நீ லக்ல தப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கவும், இத்தனை பேர் ஒன்னாலதான் இறந்து போய் கிடக்குறாங்க, இவங்க முன்னாடி ஒன்னால எப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி யூரி டென்ஷன் ஆயிட்டு போய் அந்த லீடரை அடிக்கிறா. அவன் ஈஸியா தடுத்து யூரி அடிச்சு போட்டுறான். இந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் தான் பிளேயர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது, இப்ப அது முடிஞ்சிட்டதுனால நான் உன்னை கொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், அந்த ரெண்டு டீமுக்கும் மத்தியில மியான் வந்துட்டு ஷூட் பண்றா. இந்த இடத்துல யார் பாஸ்ங்கிறத மறந்துட்டியா? டாஸ்க் முடிஞ்சதா இல்லையாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், டாஸ்க் இன்னும் முடியல. நீங்க ரெண்டு டீமுமே ஒருத்தர் ரூல்ஸ் பிரேக் பண்ணி அடிச்சுக்கிட்டதுனால நீங்க ரெண்டு டீமுமே இப்ப ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அடிச்சுக்கிட்டதுக்காக புதுசா நான் ஒரு டாஸ்க் டிசைட் பண்ணிருக்கேன். டீம் கிரீன் வெர்சஸ் டீம் ரெட், இந்த கேமோட பேரு ஹண்டிங் த கிங் அப்படின்னு மியான் சொல்லவோ, இந்த கேம் எனக்கு கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெட் டீமோட லீடர் சொல்றான். கேம் ரொம்பவும் சிம்பிள் தான், மத்த டீமோட லீடர் யார் ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி மியான் சொல்லவும், இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ரெட் டீம் லீடர் சொல்றான். நீங்க அந்த டீமோட லீடர் தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், அப்படினாலே நீங்க வின்னர்னா அறிவிக்கப்படுவீங்க. அந்த டீமோட லீடரை நீங்க கொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். கேமை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விதமா லீடர்ஸோட பவர்ஸ் மட்டும் நான் வேணா டிசேபிள் பண்ணி வைக்கிறேன், அப்படின்னா அவங்களை கொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 7 டேஸ்ல இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. அப்படின்னா அந்த கேமை நான் விளையாட ஒத்துக்கிட்டா அந்த லீடர் இரசாகிய நான் தோக்கடிச்சு அது போக அவன் டீம் எனக்கு சொந்தமாயிருமா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும், அது மட்டும் கிடையாது, கேம் விளையாடும் போது நீங்க மத்த பிளேயர்ஸ் வேணாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. வின்னிங் பிரைஸ் எனக்கு அது மட்டும் பத்தாது, ஒருவேளை நாங்க மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கிரீன் டீம்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போகணும், இதுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது லீடர் சொல்றான். மியானும் ஓகே அப்படின்னு சொல்றான். ஆனா எங்க டீம்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இரசாகி சொல்லவும், இவ்வளவு வருத்தப்படுற நீங்க ஃபர்ஸ்டே இந்த கேமோட ரூல்ஸ் பிரேக் பண்ணாம இருந்திருக்கணும். அந்த பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் இவனை அடிச்சு ஃபைட் ஸ்டார்ட் பண்ணா, இப்பவே கூட உங்க 3 பேருக்கும் இந்த இடத்துல என்னால ஃபைட்ட வைக்க முடியும். டீம் ரெட்ல இருக்கிறவங்க டயர்டு கூட ஆகலாம், ஆனா உங்க டீமை பாருங்க அடி வாங்கி ரொம்ப டயர்டா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க தான் தோத்து போவீங்க. இன்னும் 7 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மியான் போயிருந்தா. சீக்கிரம் அவங்கள கொண்டு வாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வெண்ணியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிரீன் டீம்ல இருக்கிற ஒரு பார்ட்டி சொல்றாங்க. நெருப்பை கிரியேட் பண்ண குச்சி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு போறா. இப்ப லீடர் நம்ம ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அந்த ரெட் டீமோட லீடர் நம்ம ஹீரோயினை அடிச்சதா யோசிச்சு பார்த்துட்டு அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. அந்த காலம் ஒன்று அடிக்கும் போது நான் பார்த்தேன், கண்டிப்பா உன்னால அதுல இருந்து மிஸ்ஸே ஆயிருக்க முடியாது, ஆனா நீ எப்படியா தப்பிச்சிட்ட, உன்னோட உண்மையான பவர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கிறாரு. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், என்னோட உண்மையான பவர் அந்த கேனன் கிடையாது, இப்போதைக்கு என்னால இதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். பவர் சமத்தை உங்ககிட்ட சொன்னா எவ்வளவு ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட பவர் என்னங்கிறது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, ஆனா என் மேல நம்பிக்கை வைங்க, அந்த ரெட் டீமை நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த லீடர் ஓகே அப்படின்னு சொல்றாரு. குச்சி எடுக்க போன பொண்ணை ரெட் டீம்ல இருக்கிற ஒருத்தர் அட்டாக் பண்ணவும் குமகிரி போயிட்டு காப்பாத்துறான். நான் ஒரு பெரிய ஹேக்கர், ஆன்லைன் கேம்ஸ்ல நான் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருந்தேன், என்ன யாராலையுமே தோக்கடிக்க முடியாம இருந்துச்சு, ஆனா அப்பதான் நான் கீயை மீட் பண்ணேன். எவ்வளவு ட்ரை பண்ணியுமே என்னால கீயை தோக்கடிக்கவே முடியல, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கீ யாரு அப்படிங்கறத ஒரு ஃபாரின் ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க, அப்பதான் அது அகிரா ஷிரோயானாகிங்கிறது தெரிஞ்சது. ஆனா அவனை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டோடரா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. குமகிரி அந்த இடத்துக்கு வரவோ எதிரிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல அவனை சுத்தி வளைக்கவும், குமகிரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்ப இவ்வளவு சீக்கிரம் நம்ம
நம்ம மீட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இவன் பார்க்க தான் பயங்கரமா இருப்பான், ஆனா ரொம்பவும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்களும் வேணா அந்த கிரீன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடலாம், இந்த இடம் ரொம்பவும் சேஃப் தான், இன்னும் 7 நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பேசிட்டு இருக்கும்போதே மியான் வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றா. நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஹண்டிங் த கிங். அதுபோல் ரெட் டீம் vs கிரீன் டீமுக்கு தான் இது நடக்க போகுது இன்னும் 7 நாளையில அப்படின்னு சொல்லி மியான் மைக்ல அனௌன்ஸ் பண்றா. இதை கேட்ட உடனேயே எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, ரெட் டீம் நம்ம இந்த தடவை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ எல்லாரும் இப்ப சீரப்பாவுறாங்க. மியான் இத்தனை நாள் இதுக்காக தான் ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கா. அந்த ரெட் டீமோட நம்பர் 2 அவனோட பவர் ரொம்ப ஆபத்தானதா தெரியுது, ஃபர்ஸ்ட் நான் அவனை தான் தோக்கடிக்கணும், 7 நாள் ஒரு பெரிய டைம் இல்ல, அதுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். டாடரா வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்ன அந்த இடத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அது போக அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்கப்போ நீ பிராக்டிஸ் பண்ண மாதிரி அவன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவ மனசு சொல்லுது. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் கொஞ்சம் நில்லுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ சரி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். மனசுக்குள்ள அவ ரொம்பவும் பயந்துகிட்டே இருக்கா. அவன் கிட்ட தைரியமா அவன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி அவ மனசு சொல்லுது. உன்னோட உண்மையான பவர் அப்படின்னு அவ சொல்லிட்டு அச்சோ தேவையில்லாம நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள பயந்துட்டு இருக்கா. என்னோட உண்மையான பவர் நீ எதை சொல்ல வந்தியே அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுற மாதிரி கேக்குறான். சரி அவன் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா. என்ன காப்பாத்தினதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு போகும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் பாக்குறா. மத்தவங்களோட பவர் என்னங்கறத என்னால பார்க்க முடியும். குமகிரியோட பவர் அவன் 2 செகண்டுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அதுதானே அப்படின்னு அவ சொல்லவோ டக்குன்னு நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதை எதுக்காக ஏன் கிட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஐயோ ரொம்ப பக்கத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வைக்கப்பட்டுக்கிட்டு என்னோட பவர் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான், என்னால மத்தவங்களோட பவரை காப்பி பண்ண முடியும், அதே நேரத்துல மத்தவங்க பவர் என்னங்கறத பார்க்கவும் முடியும். மத்தவங்களோட பவரை காப்பி பண்ணும்போது அதுல 10% தான் என்னால யூஸ் பண்ண முடியும். உன்னோட பவர் என்னோட பவர் கிட்டத்தட்ட சேம் அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாமாங்கறத கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ அந்த ரெட் டீம்ல தானே இருந்த அப்படின்னா அங்க இருக்கிறவங்களோட பவர்ஸ் என்னன்னு தெரியுமான்னு கேட்கவோ தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப டோடரா வெளியே வந்துட்டு அகிரா உனக்கு வேற எந்த பார்ட்னர்ஸும் தேவையில்லை, நான் தான் உனக்கான கரெக்டான பார்ட்னருங்கிறத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. அகிரா ஏன் அப்படி பண்ணா, அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கவும் ஹே யூரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ என் கூடவே இருக்கியா, நம்ம டீம் ப்ளூவை பாக்குறதுக்காக போறோம், கிளம்பி ரெடியாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். இவனை புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள குழம்பி போறா. கிரீன் டீம் கிட்ட இருந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன், நான் உங்க பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரெட் டீம் கிட்ட போய் நிக்கிறான். சிரஷாகி அப்புறமா அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த அகிரா அவன் தான் எனக்கு பிரச்சனையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். புதுசா ஏதாச்சும் அடிமையை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ரைக்காங்கிற ஒரு டீம் ரெட்குள்ள வந்து கேக்குறா. என்னோட பேரு ரீன் அப்படின்னு சொல்லி ரீன் இன்ட்ரோடியூஸ் ஆகவா அந்த பொண்ணு டென்ஷனாகி அவளை அட்டாக் பண்ணிட்டு நீ இந்த இடத்துக்கு புதுசா அடிமையா வந்தவா, நீ சோஃபா மேல உட்காந்துட்டு பாஸ் மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. பார்த்து பேச இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரீன் சிரிச்சுக்கிட்டே அவளை மிரட்டுறா. ரைக்கா போது நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் 2 சொல்லவும் மாஸ்டர் மாசியா உங்களை பார்க்க தான் நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்பர் 2 கிட்ட போறா. கமைன்னு ஒருத்த புதுசா வரா. சார் உங்க ஸ்கேட் போர்ட வேணா ஏன்ட்ட தாங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி நிக்கிறவ சொல்லவும் எனக்கு கொடுத்து பழக்கம் இல்ல அழிச்சுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேட் போர்டை அவன் பொடி பொடி ஆக்கிருந்தான். மிஸ்டர் மாசா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரவோ லிண்டவங்க அப்படின்னு கேட்கவும் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். ரெட் டீம்ல இருக்கிற ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுங்களை தான் இப்ப நமக்கு காட்டியிருக்காங்க, நீங்க 5 பேருமே நடக்க போற பேட்டில்ல ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மாசாங்கிறவன் சொல்றான். சார் சொல்ல மறந்துட்டேன் இவரு கிரீன் டீம்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் கிரீன் டீம்ல என்ன புடிச்சு வச்சிட்டாங்க, அங்க இருக்கிற உங்களோட ஸ்பை தான் என்ன ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அது போக நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்திருக்கேன். அந்த காலம் அட்டாக் பண்ணும்போது அந்த அகிரா பையனால கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது, ஆனா அந்த பையன் ரொம்பவும் ஈஸியா தப்பிச்சிட்டான், அவனோட பவர் வேற என்னமோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்பர் 1 நம்மளோட பிளான்ல நான் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண போறேன், நான் முதல்ல இருந்தே சொன்னல எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி அந்த அகிராவோட பவர் கேனன் கிடையாது, அவனோட உண்மையான பவர் வேற என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ஆமா நம்ம ஏன் தனியா வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் நம்ம ப்ளூ டீம் மீட் பண்ண போறோம், அது போக யூரி நான் உன் கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், நீ அதை இப்ப ஃபீல் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. உன்னோட பவரை என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினோட பவர் தான் இப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணிருக்கான், ஆனா நம்ம ஹீரோவால அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவோ அப்ப நான் மட்டும் எப்படி அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண, ஒருவேளை நான் ஒரு ஜீனியஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. உன்கிட்ட அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, அதனாலதான் நீ இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த ஃபைட்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ ஆக்சுவலி டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணிருப்பான், அதனாலதான் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான். ஆனாலுமே இன்னொரு தடவை அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது, நம்ம அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்க்கலாம், நீ வேற ஒரு பவரை எனக்கு ட்ரை பண்ணு, என்னோட பவர் நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்படின்னா நம்ம இதை சிம்பிளா பண்ணுவோம், நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போறேன், அந்த சைடு வழியா வெளியே வரும்போது வேற உருவத்துக்கு மாறின மாதிரி இமேஜின் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்துக்கு பின்னாடி போறான். இப்ப பார்த்தா அந்த டோடரோ உருவத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான். எனது நான் உண்மையிலேயே மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டுட்டு நான் நினைச்ச மாதிரியே இந்த பவர் ஒர்க் ஆகுது, சரி நான் யாரா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பாக்கலாம், எதுக்காக நான் டாடராவா மாறணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீரோயின் வந்து சமாளிக்க ட்ரை பண்றா. நேத்து நாங்க பேசுனது நீ பாத்தியா, இல்ல நீ கண்டிப்பா பாத்துருக்கன்னு தான் நினைக்கிறேன், ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவோ நீ என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த டாடரோக்கு என்னோட உண்மையான பவர் என்னங்கிறது தெரியும், அது போக அவளே தான் இதை உன்கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா அவளோட பவர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. சாரி என்னால அதை சொல்ல முடியாது, அவ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அவ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை எதுக்காக அவ உன்னை என்கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கவும்
என்னோட பவர்ஸ் அவளுக்கு தெரியுங்கிறதுனால ஒருவேளை நான் அவளை கொண்டுட்டோம்னா, ஏன்னா உனக்கும் என்னோட பவர்ஸ் தெரியும், நான் ஒன்னையும் கொன்ற கூடாதுங்கிறதுக்காக அவ அப்படி சொல்லியிருக்கா. என்ன பொறுத்தளவு அவ கொஞ்சம் நம்பிக்கையான பொண்ணுதான், நீயும் அவளை நம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேருமே ப்ளூ டீமை பாக்குறதுக்காக போறாங்க. அப்படின்னா நீங்க 2 பேர் தான் ப்ளூ டீம்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ டீம்ல இருக்கிறவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த ப்ளூ டீமோட லீடருக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு அவங்க சிச்சுவேஷனை சொல்றான். ரெட் அண்ட் கிரீன் டீமுக்கு தான் ஃபைட் நடக்க போகுது, இதுல ப்ளூ கலந்துக்கிட்ட தேவையில்லதான், இருந்தாலும் நீங்க எங்க சைடு கலந்துக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ளூ டீமை பத்தி உனக்கு தெரியாதா, ரெட் டீம் கிரீன் டீம் இது 2 பத்தியுமே நாங்க கண்டுக்கிறது இல்ல, நாங்க எதுக்காக கலந்துக்கிடணும்னு கேட்கவும், நான் ஒன்னும் உங்களை சும்மா கலந்துக்கிட சொல்லல, கலந்துக்கிற எல்லாருக்கும் நான் 200 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அது போக அவங்க ஆளுங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை அவங்க தோக்கடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 500 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏங்கப்பா இவ்வளவு பாயிண்ட்ஸா, 7-8 டாஸ்க் முடிச்சாதான் இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. உங்க முடிவு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சொன்ன ஆஃபர் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நாங்க இதுல கலந்துக்கிட போறது இல்ல, நீ ஜெயிச்சேன்னாதான் நீ சொன்ன எல்லா விஷயமுமே நடக்கும், ஒருவேளை உங்க டீம் தோத்து போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது, நான் வேணா உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன், அந்த பொண்ணை நீ என் டீமுக்கு அனுப்பி வை, நான் வேணா என் ஆளுங்களை உன் சைடு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது மட்டும் கண்டிப்பா நடக்காது, யூரியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என் ஆளுங்க 20 பேரை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன், ஆனா அந்த ஒரு பொண்ணுக்காக வேண்டான்னு சொல்றியா, அவ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆமா எனக்கு இவ ஒருத்தி தான் முக்கியம், ஏன்னா 20 ஆளுங்களை விட இவளோட பவர் ரொம்பவா அதிகமானது, அது போக உங்க ஆளுங்க இருந்தாதான் நாங்க ஜெயிப்போம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, நான் வேணா யூரியா உங்க டீமுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஆனா பதிலுக்கு நீ இந்த ஃபைட்ல கலந்துக்கிடணும், இந்த ஃபைட்ல நீ எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும், நான் எது சொன்னாலும் நீ செய்யணும், நீ ஒரே ஒரு டாஸ்க்ல தான் கலந்துருக்க, ஆனா அதுலயே நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா உன்னோட பவர் யூரியோட பவருக்கு ஒர்த்தானதா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த பேட்டில்ல 2 டீமும் என்ன பிளான் போட்டாலும் சரி, இந்த பேட்டில் ஜெயிக்க போறது ஒரு டீம் தான், அது யாருங்கிறது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். என்ன இப்படி ஆயிடுச்சு, அவங்க நம்ம டீம்ல ஜாயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா. நீங்க நினைச்சது போல நடக்கல, நீங்க 2 பேருமே முட்டாள் தான் அப்படின்னு கிரசாக்கி சொல்லவோ, இது கிரசாக்கி தானே அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. ஆமா நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அட பாவிகளா, நான் இவ்வளவு நேரம் இங்க தானடா நின்னுட்டு இருக்கேன், நான் ப்ளூ டீமை சேர்ந்தவன், ஆனா நான் நினைச்சிருந்தா ரெட் டீம்ல ஜாயின் பண்ணி அக்கிரா உன்னை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லவோ, ஓ அப்படியா, சரி உனக்கு பிடிச்சதா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ஒரு ரவுடியாவே மதிக்க மாட்டேங்கிறான். அக்கிரா நான் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறதை கண்டுக்கிடாம இவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. தேவையான சாப்பாடு பொருள் எல்லாம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ வாங்கிட்டு வராங்க. நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, நீங்க 2 பேருமே இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக தான் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு வயசு பையனும் பொண்ணு தனியா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கவும், நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விடவோ, டக்குனு அவன் டெலிபோர்டேஷன் ஆகி எஸ்கேப் ஆயிட்டு அக்கிரா அவன் ஆளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். வயசான சில பேரும் நாங்க இந்த சண்டையில கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க, ரெட் டீம்ல நாங்க அடிமையா இருந்தப்போ நீங்க எங்களை காப்பாத்துனீங்க, சோ நாங்களும் இந்த ஃபைட்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறான். அந்த லீடருமே கண்டிப்பா நம்ம தான் அதுல ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாளைக்கு தான் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த ஃபைட்டுக்கு நீ ரெடி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோவோ ரெடி தான் அப்படின்னு சொல்றான். டாடரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும், ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை தனியா கூட்டிட்டு போறான். நீங்க கிரீன் டீம் ஆளே கிடையாது, ஆனா எங்களுக்காக சண்டை போட வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்கவும், அக்கிராவோ யோரியோ என்னோட ஃப்ரெண்டு, நீயும் இப்ப என்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்காக தான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றான். ஆசக்கா அப்படிங்கிறவா தான் அந்த குழந்தையோட அம்மா, என்னோட பையனுக்காகவாச்சும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. காசியா கவாமல் லைட்டா கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல வரதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெடுத்து விட்டுதாங்க. நிறைய பவர்ஸை யோரி கிட்ட சொன்னா அவ குழம்பி போயிடுவான்னு சொல்லி அவளுக்கு குறிப்பிட்ட சில லிஸ்ட் மட்டும் தான் நம்ம ஹீரோ கொடுத்துருக்கான். இப்ப அடுத்த நாள் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லா விஷயமும் ரெடியா இருக்குது. நீ சொன்னது கரெக்டா போச்சு, இந்த டவர் கிட்ட தான் அவங்க அந்த கேமை வச்சிருக்காங்க, நல்லவேளை நீயும் யோரியோ சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் அவங்க கேம் நடத்த போறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாருமே உங்க போனை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க. மியான் வந்து இப்ப ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒருத்தவங்களோட போனை நீங்க புடிங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதே அந்த பர்சனோட போனை நீங்க அவங்க கிட்ட இருந்து 3 மீட்டர் தள்ளி போட்டீங்கன்னா அவங்க இறந்து போனவங்களா கருதப்படுவாங்க. அவங்களோட சூப்பர் பவரை நாங்க டிசேபிள் பண்ணி விட்டுருவோம். இந்த இடத்துல 5 டவர் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் 10 மியோ பாயிண்ட்ஸ் கொடுப்போம். எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு மியோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். எல்லாரும் ஹண்ட் டேக்கிங் கேம் நல்லபடியா விளையாடுங்க, அண்ட் இதுல நீங்க யாரை வேணாலும் கொள்ளலாம், எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டீம் கிரீன் உங்க டீம்ல யார் லீடரா இருக்க போறீங்கன்னு கேட்கவும், அந்த வயசான ஆளே லீடரா இருக்காரு. இப்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோமே, அட்லீஸ்ட் 3 டவரையாச்சும் கைப்பற்றுங்க. ரெட்டோட லீடர் கண்டிப்பா அந்த ஒகாமியா தான் இருப்பான், நம்ம எப்படியாச்சும் அவனோட பவரை டிசேபிள் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கலாம். இத்தனை நாள் உங்க கூட இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த லீடர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே டீமா பிரிஞ்சு அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி டோடரா நினைக்கிறா. இத்தனை நாளா நீ இதுக்காக தானே ஆசைப்பட்டு இருந்தமியான், உன் பிளான நான் கெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப டெலிபோர்டேஷனுக்காக அவன் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி ஒரு டவரை பிடிச்சிருந்தான். நீங்க தான் எங்களோட கிங், கண்டிப்பா நாங்க உங்களை சேஃப் கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கூட இருக்கிறவன் சொல்றான். இப்ப ஒரு டவரை கிரீன் டீம் கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ரெட் டீம்ல இருக்கிற அந்த 5 பேரோட பவர் ரொம்பவும் ஆபத்தானது, நம்ம டீமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது
கூடாது, இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு யூரி, நீ தான் அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி காசியா மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப ஆசகா ஒரு டவரை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அவ டீமை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ரெட் டீமோட லீடர் ஓகமியா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆசகா போன்ல ஏதோ ரிப்ளை பண்ணல அப்படின்னு அங்க ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத காசியா புரிஞ்சுக்கிட்டான். அந்த கிழமை மாதிரி என்னால ஒளிஞ்சலா இருக்க போர் அடிச்சது, அதான் நானே களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு ஓகமி சொல்றான். நான் எப்படியாச்சும் மத்தவங்க வர வரைக்கும் இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா போதும், இங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குங்கிறது போன் வழியா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வர வரைக்கும் நான் இவனை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசகா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய ஸ்வாட நீ எப்படி சுத்துற அப்படின்னு சொல்லி அந்த ஓகமி அசால்ட்டா அவளோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவ டயர்ட் ஆகவும் அவளோட ஸ்வாடையும் அவன் அசால்ட்டா பிடிச்சிருதான். நீ இந்த ஸ்வாட படிக்கணும்னு தான் நானும் எதிர்பார்த்தேன், என்னோட உண்மையான பவரே என்னோட ஸ்வாடோட வெயிட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடோட வெயிட் அவ ரொம்ப அதிகமாக்குறா. ஆனா அவன் அதை அசால்ட்டா உடைச்சா அவளையும் அடிச்சிருதான். ஏன்னா இவ்வளவுதான் உன்னோட பவரா, ஏதோ பெருசா டைலாக்லாம் பேசின, மத்தவங்க இந்நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அது வரைக்கும் நீ என்ன சமாளிக்க வேண்டாமா, எனக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை உடச்சு விட்டுட்டு இந்த குச்சியை ஸ்வாடா மாத்தி திரும்பவும் என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆசகா பிரச்சனையில இருக்கா அப்படிங்கறத அந்த லீடர் புரிஞ்சுக்கிட்டான். மாசியா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆசகாக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே சில பேர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. குமகிரி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான். வின் பேரியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பொண்ணு நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லவோ குமகிரி அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆசகா மேல ஒரு கிரஷ் இருக்கிறதுனால அவளை காப்பாத்தணும்னு சொல்லி காசியா போயிட்டு இருக்கான். அப்போ கமாய் அப்படிங்கிற கிழவன் எதை தட்டாலுமே அதை வந்துட்டு சாம்பலா மாத்திடுவான். அப்படி அவன் எல்லாரையுமே கொன்னுட்டு இருக்கான். ரைக்கா டாய்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நிறைய பேரை கொன்னுட்டு இருக்கா. இப்படியே டீம் ரெட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே டீம் கிரீன்ல இருக்கிற ஆளுங்களை கொன்னுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே தேடுறது நம்ம ஹீரோவை தான். அகிரா ஷிரயனாகி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை தேடி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ரெட் டீம்ல இருக்கிற ரெண்டா இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறா. ஹே அகிரா, உன்னை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்கவுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லி பயப்படுறான். உன்னோட பவர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது, பட் கண்டிப்பா அவ்வளவு ஈஸியில என்ன அட்டாக் பண்றதுக்கு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேம்ல உனக்கு வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கும், நீ கிரீன் டீமை யூஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி தான் நானும் எனக்கு வேற ஒரு பர்பஸ் இருக்கு, நான் ரெட் டீமை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா, எப்பவும் உன் கூடவே ஒரு பொண்ணு இருப்பாளே, அவ எங்க காணோம், அவளுக்கு பதிலா நான் வேணா அவன் கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம டீல மட்டும் மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான். அகிரா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரென் யாருக்கோ கால் பண்ணி சொல்றா. யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்னு குமகிரி பார்த்தா அட்டாக் பண்ண வந்தவன திடீர்னு காணோம், அவன் வேற இடத்துல தள்ளி போய் நிக்கிறான். கிரீன் டீம் ஆளுங்க நிறைய பேரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆக்கவோ குமகிரி அவனை அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அந்த பையன் தொட்டோடனே குமகிரி கையில இருக்கிற அந்த காப்ஸ் வந்துட்டு சின்னதாக ஆரம்பிச்சிருது. சின்னதாகி அது அவனோட கையை இருக்கமோ அவனுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவனை விட்டுருதான். நான் தொடர எந்த விஷயத்த வேணாலும் என்னால சின்னதாக்க முடியும். அச்சோ, நான் என்னோட பவர் என்னங்கறத உன்கிட்ட சொல்லிட்டேனே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே அவன் கையில ஒரு ரோப்பை கட்டி இருக்கான். அந்த ரோப்பை அவன் ரொம்பவும் சின்னதாக்கவுமே அவனோட கையே துண்டா வந்துருது. இந்த கிரீன் டீம்ல இருக்கிற நீங்க எல்லாருமே முட்டாளுங்க தான், நீங்க என்ன பண்ண போறீங்கிறத நாங்க ஈஸியா கெஸ் பண்ணியே உங்களை தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நாங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றா. இங்க ஒகாமியா காமிக்கிறாங்க. மாசியாக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி அங்க காப்பாத்த யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கவோ, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு உன்னோட கெஸ்ட் தப்பா இருக்குதுன்னு நினைக்கிறேன், யாருமே அவளை காப்பாத்த வரல, நான் இவளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உயிரோட வச்சிருந்ததுக்கு மேல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க கிரீன் டீம் அப்படின்னு சொல்லி ஆசகா கண்ண முடவோ, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் கரெக்டான டைமிங்ல வந்து அவனை அடிச்சு ஆசகாவை காப்பாத்துறா. நம்ம ஹீரோவா அதே நேரத்துல வேற யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றான். இவளுக்காக ஒரு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யூரி டென்ஷனா பேசவும், நல்ல வேளை நீ என்கிட்ட சொன்ன, அவளை கொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையவோ போய் கொல்ற அப்படின்னு சொல்லி ஒகாமி சொல்றான். உடனே டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை அட்டாக் பண்றா. அவங்க ரெண்டு பேரோட பவருமே பிசிக்கல் அபிலிட்டிஸ் அதிகமாக்குறது தான். சோ ஃபைட் பண்ணா நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணுவீங்க. சோ நீ அட்டாக் பண்ணும்போது ஸ்பீடா அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். அதுபடியே ஹீரோயின் அட்டாக் பண்றா. இப்ப அவன் நம்ம ஹீரோயினை கரெக்டா பிடிச்சி இழுத்துருதான். நீ விலகி போகும்போது அவன் உன்னை கண்டிப்பா பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஒருவேளை அப்படி அவன் உன்னை பிடிச்சிட்டான்னா நீ பயப்படாத, அவனோட இன்ஸ்டிங்க்ட்ல கண்டிப்பா அவன் உன்னை பக்கத்துல இருப்பான். அந்த ஃபோர்ஸ் நீ உனக்கு சாதகமா பயன்படுத்தி நீ அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். அதுபடியே நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ சொன்ன அட்வைஸ் எல்லாம் வச்சு அந்த வில்லனையே நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல அட்டாக் பண்றா. ப்ரோ, இதை நீ பாத்துட்டு தானே இருக்க, உனக்கு வேணா இது புரியாம இருக்கலாம், கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். என்னோட கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும், நீதான் கரெக்டான ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மோத ரெடியா இருக்காங்க. ப்ரோ அப்படின்னு சொல்லி அவன் மென்ஷன் பண்ணது இந்த நம்பர் 2 தான். அவன் என்னடான்னா இங்க பிளான் பண்ணி ஒரு ஸ்பையை இவங்க டீம்ல இறக்கிருக்கான். பட் ஆனா இவங்க நல்லவேளை அந்த ஸ்பையை புடிச்சிட்டாங்க. ரெட் டீம் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஆளுங்க கிரீன் டீம்ல வந்து சேர்ந்திருப்பாங்க. டாடரா அவளோட பவரை யூஸ் பண்ணி மத்தவங்களோட பவர் என்ன அப்படிங்கறத பார்க்க முடியும். ஆனா அவன் மட்டும் போய் சொல்லிருப்பான். அதை வச்சுதான் இவன் தான் ஸ்பை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டாடரா போய் பேசுறா. எப்படியும் இந்த கிரீன் டீம் தோக்க தான் போகுது, இதுல எதுக்காக இருக்கணும், அதனாலதான் நான் ரெட்டுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல உனக்கு தெரியாது, கீ எப்பவுமே தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா. என்னது கீயா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். எனக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருக்கான், அவன் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா எந்த ஒரு கேம்லயும் தோக்க மாட்டான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தரியா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். லீடர்கிட்ட கேட்டுட்டு
அவ தண்ணி குடுக்கலான்னு போறதுக்குள்ள பார்த்தா அவன் கழுத்தறுத்து யாரோ கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. டாடராக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. கேம்ப நோக்கி எதிரியோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடருக்கு தகவல் வருது. அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பதான் புரியுது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பை மட்டும் இந்த இடத்துல இல்ல, 2 ஸ்பை இருக்காங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னோட பசங்க தான் இதுல ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைய கொலை பண்ணது ஆக்சுவலி வேற யாரும் இல்ல, கிரீன் டீம்ல இருக்கிற ஒரு பார்ட்டி தான். நம்ம ஹீரோ இப்ப தனியா எதிரி கூட சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆசைக்கு ஆபத்துல இருக்கா, அவளை போய் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போகவா, அவளை காப்பாத்த நிறைய பேர் போறாங்க. நீ இப்ப போனேன்னா நம்ம பிளான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னால அவளை அப்படியே ஆபத்துல விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போடவும், யூரி நீ போகாத, நீ எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு பார்ட்னர் தேவைன்னா அந்த டாடராவை போய் கூப்பிட்டுக்கோ, உன்னோட ஸ்ட்ராட்டஜி பிளான் இந்த கேம்ல ஜெயிக்கிறது தான் உனக்கு முக்கியமா போச்சுல அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், அவளுக்குமே நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜெயிக்கிறதுக்காக நீ எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரி தான் என்னையவோ யூஸ் பண்றல, என் மேல உனக்கு அக்கறை இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. அடச்சே யூரி இப்படி சொதப்புவான்னு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கோ பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஓடிட்டு இருக்கான். இந்த கேம்ல கிரீன் டீம் எப்படி விளையாண்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினை யோசிச்சு பார்க்கும்போது மட்டும் மத்த எல்லாரையும் விட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் அவனால விட முடியல. அவ மேல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது. அகிரா நம்மள யார் பெஸ்ட்ங்கறத மோதி பாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்றான். இந்த இடம் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல நிறைய குச்சிங்க கிடைக்கும், உனக்கு தான் இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு இதுக்கு மேல அதிகமான காயங்கள் படக்கூடாது, இல்லைன்னா நான் இதுல தோத்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கிட்ட அசால்ட்டா பேசுறான். அப்படியே அதையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரதுக்குள்ள மரத்து மேல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அகிரா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோவை காப்பாத்த தான் ட்ரை பண்றான். அந்த ரெட் டீம் சேர்ந்து அந்த ஜெனரல் நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள கிரசாக்கி அவனை அட்டாக் பண்ணி, அகிராக்கும் எனக்கும் செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை முடிக்காம நான் அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். ஆக்சுவலி இது கூட நம்ம ஹீரோவோட பிளான் தான். அந்த ரெட் டீமோட ஜெனரலுக்கு கிரசாக்கிக்கு ஒரே பவர் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ தான் பிளான் போட்டு கிரசாக்கியவும் அந்த ஜெனரலையும் ஒரே இடத்துக்கு வர வச்சிருப்பான். அவன்கிட்டயும் உன்னோட பவர் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிரசாக்கி கிட்ட சொல்லவும், அதை நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட பிளேட் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ணும், ஆனா அவனோட பிளேட் அது கட் பண்ணலனா அப்படின்னா அவன்கிட்டயும் என்னோட பவர் தான் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்றான். அப்படின்னா என்னோட பிளான கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள, இந்த பவரை பத்தி எனக்கு தான் அதிகமா தெரியும், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள அவன் காத்திரியே இவங்களை கட் பண்றான். இதை எப்படி அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி கிரசாக்கிக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. அகிரா உன்னோட பிளான் என்னன்னு சொல்லி அதையே நான் பண்றேன், உனக்கு நல்லா தெரியுமா அவனோட பவர் என்னோட பவர் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணால மத்தவங்களோட பவர் என்னங்கறத பார்க்க முடியும், அவ தான் பார்த்து ரெட் டீம்ல இருக்கிற ஆளுங்களோட பவர் சொன்னா, உன் பவரும் அவன் பவரும் ஒண்ணுதான், அவனோட பவரை அவன் புத்திசாலித்தனமா யூஸ் பண்றான், உன்னோட ஸ்வாட் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ண அப்படின்னா ஒருவேளை காத்து எதுவும் அவன் கட் பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஏன்ட்ட விட நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரசாக்கி சொல்றான். அவங்க 2 பேரும் என்ன ஓடி போயிட்டாங்களா, கண்டிப்பா அவங்க ஓடி போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கிரசாக்கி போயிட்டு அட்டாக் பண்றான். ஆனா கிரசாக்கியால அந்த ஜெனரலை தோக்கடிக்க முடியல. நம்ம ஹீரோ கரெக்டா அவனை டைரக்டா அட்டாக் பண்ணாம அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த மரத்தோட சேர்த்து அட்டாக் பண்றான். ஆனா அப்படி இருந்துமே அவன் நம்ம ஹீரோவை அடிச்சிருந்தான். உங்களோட பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, கிரசாக்கிய வச்சு என்ன அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீ என்ன அட்டாக் பண்ணலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல என்கிட்ட இன்னொரு பிளானும் இருக்கு, கிரசாக்கி கத்தி மலைய பொழியவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மரத்தை வெடிக்க வச்சதுல அந்த இடத்துல நிறைய குச்சி பறந்துட்டு இருக்கு, அதை அவன் கத்தியா மாத்தி கிரசாக்கி ஈஸியா அந்த ஜெனரலை கொண்டுதான். இந்த அகிரா உண்மையிலேயே ரொம்பவும் பெரிய திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க ரைக்கா வந்துட்டு நிறைய கிரீன் டீம் ஆளுங்களை கொண்டுட்டு இருக்கா. அதுல நன்மாரி இருக்கிறவா அவளோட பவரை யூஸ் பண்ணி ரைக்காவோட கழுத்தையே திரும்புற மாதிரி பண்றா. ரைக்கா கழுத்து திரும்பி அப்படியே கீழே விழுந்துருதா. அவ்வளவுதான், அவ இறந்து போயிட்டான்னு பார்த்தா கழுத்து திரும்பியுமே கூட அவளுக்கு எதுவுமே ஆகல. என்ன தைரியம் இருந்தா இவ இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த நன்னை அவ கத்தியால குத்தலான்னு போறதுக்குள்ள ரெண்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எவ்வளவு நேரமா நீங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரைக்கா கேட்கவும், உன் கழுத்து திரும்பி நீ எந்திரிச்சதையே நான் பார்த்தேன் அப்படின்னா உன்னோட பவர் இம்மார்டாலிட்டியா, அது போக பொம்மைங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்றல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், தேவையில்லாத நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை கொண்டுட்டு கிரீன் ஆளுங்க தான் உன்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம டீம் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரைக்கா சொல்றா. ரென் அவளோட எச்சியை தொட்டே அதை ஒரு பிளேடா மாத்திரா. ரைக்கா ரென்ன கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரென் சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றா. பரவாயில்ல உனக்கு ஃபைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரைக்கா கேட்கவும், நான் ஜிம்னாஸ்டிக் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா ரென்னுக்கு நிறைய இடத்துல அடிபட்டுருது, இது போதும் அப்படின்னு சொல்லி ரென் சொல்லப்போ, என்ன விட்டு கொடுக்க போறியா, சாக ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ரைக்கா கேட்கவோ, இல்ல எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரென் அவளோட பிளட்டை தெளிக்கவுமே அது அவ்வளவோ கத்தியா மாறுது. உனக்கு இவ்வளவு அடிப்பட்டம் கூட நீ இன்னும் நடமாட்டியா அப்படின்னு சொல்லி ரென் கேட்கிறா. ரைக்கா அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவளோட கையில அவளோட பிளட்டை தடவி அந்த மரத்திலேயே கட்டி போட்டு வச்சிருந்தா. வேண்டாம் அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி ரைக்கா கத்துறா. ரெட் டீம் சேர்ந்த வேற ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அவன் வச்சிருக்கிற பெட்டிக்குள்ள ரென் போயிட்டு குத்துறா. அவன் அந்த பெட்டிக்குள்ள குத்தவுமே இங்க ரைக்கா அப்படியே இறந்து போயிருதா. நீயும் ஒரு பொம்மை தாங்கிறத நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் சொல்லப்போ, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறவன் எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ரென்னை பார்த்து கேட்கவும், சண்டை போட்டு சாகுற ஒரு கேம்ல அவங்க கண்டிப்பா சாக வரத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவளோட கழுத்தை திருப்பி அவ இறந்து போகலங்க போதே தெரிஞ்சிருச்சு. மத்த பொம்மைங்களை நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவ்வளவு ஒரு பொம்மை தான் சொல்லி, ஆமா இவன் கூட நிக்கிறியே நீ யாரு அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கிற பையனை பார்த்து ரென் கேட்கறா. என்னால வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனாலதான் இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லி அவங்க கம்பல் பண்ணாங்க. நீயும் ரெட் டீம் சேர்ந்தவா தானே, எதுக்காக துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும், இந்த ரெட் டீமோட ஏதாச்சும் ஒரே ஒரு ஜெனரலை நான் கொண்டு
கொண்டுட்டேன் அப்படின்னா என்ன கிரீன் டீம்ல சேர்த்துக்கிட்டதா அவங்க சொன்னாங்க. நான் ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி. சோ இப்போ எந்த டீம் ஜெயிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த நின்னுட்டு இருக்கிற பையனையும் அந்த ரென் கொன்றதா. ஆக்சுவலி அவளோட உண்மையான பவர் என்னது அப்படின்னா அவளோட பாடி ஃப்ளூயிட்ஸ் வச்சு அவளால டார்ச்சர் டிவைஸை கிரியேட் பண்ண முடியும். என்னோட உயிருக்கு ஆபத்து இல்ல, யார் ஜெயிக்க போறான்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ரெட் டீமோட ஒரு ஜெனரல் குமகிரி கிட்ட மோதிட்டு இருக்கான். அவனால எதை வேணாலும் சின்னதாக்க முடியும். கிரசாக்கியோட சேம் பவர் இருக்கிற அவனை நம்ம கிரசாக்கியோ ஹீரோவோ தோக்கடிச்சிருக்காங்க. இவன் இந்த வுடன் ஸ்வாடுக்குள்ள ஒரு வுடன் லேயரையோ வச்சிருக்கான். சோ அப்படின்னா அந்த ரெண்டு வுட்டையுமே அவன் ஸ்வாடா மாத்தி தான் காத்துலயே எல்லாத்தையும் வெட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்றான். அனிமல்ஸ்க்கு செட் பண்ற மாதிரி நிறைய ட்ராப் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சு அந்த எல்லா கயிறுமே சின்னதாக்கி குமகிரியோட கையை காலுன்னு எல்லாத்தையும் அவன் வெட்டிட்டு இருக்கான். மத்தவங்களை கொண்டுட்டு உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி குமகிரி அவனை பார்த்து கேட்கவும், நான் படிக்காத ஒரு பார் டெண்டரா தான் வெளி உலகத்துல வேலை பார்த்தேன். ஆனா இந்த இடம் எனக்கு இவ்வளவு சூப்பர் பவர் இருக்கும்போது நான் தான் இங்க ராஜா. இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு குமகிரியோட கழுத்துல இப்ப தூக்கி கயிறை போடுதான். உனக்கு கடைசியா சொல்ல வேண்டியது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்கிற அந்த கயிறையோ சின்னதாக்கலாம் அப்படின்னு போறதுக்குள்ள அந்த வின் பேரியரை வச்சு அந்த பொண்ணு அவனை அட்டாக் பண்றான். என்னையவே அடிச்சிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கொல்லலான்னு வரவும் குமகிரி போயிட்டு அவளை காப்பாத்துறான். அப்பதான் குமகிரிக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. குமகிரியோட அண்ணன் ஒரு பெரிய பாக்ஸிங் பிளேயர். நம்ம எப்பவுமே அநியாயத்தை எதிர்த்து சண்டை போடணும், மத்தவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல குமகிரியோட அண்ணன் இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி குமகிரிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும். அவங்க அண்ணன் இறந்து போனதுனால அவனோட ஹார்ட்டையே தூக்கி நம்ம குமகிரிக்கு வச்சிருப்பாங்க. குமகிரி கவலைப்படாத, எப்பவுமே நான் உனக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. என்னோட ஹார்ட்டை உனக்கு வச்சதுனாலலாம் நீ ஸ்ட்ராங்கா ஒன்னும் ஆகல. என்னோட பவரை நீ யூஸ் பண்றேன்னு சொல்லி வருத்தப்படாத. இது உன்னோட பவர். அந்த பொண்ணை காப்பாத்த போறியா இல்லையாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னதை யோசிக்கவும், இப்ப குமகிரி அவனோட பவரை யூஸ் பண்ணதா 2 செகண்டுக்கு இந்த உலகத்திலேயே அவன் தான் பெரிய ஸ்ட்ராங்கான ஆளு. அந்த ரெட் டீமோட ஜெனரல் கயிறை கட்டி குமகிரியை சின்னதாக்கி 2 துண்டா மாத்தலான்னு பாக்குறான். ஆனா குமகிரி அசால்ட்டா அந்த கயிறை உடைச்சிட்டு அந்த ரெட் டீம் ஜெனரலையும் அடிச்சு போடுறான். எனக்கு இந்த 2 செகண்டே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பவரை கொடுத்ததுக்கு அந்த மியான நான் வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க காட்சியா வந்துட்டு கமோய் அப்படிங்கிற அந்த கிழமை கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். உன்னால கண்டிப்பா என்ன ஜெயிக்க முடியாது, நீ எதுக்காக என்ன போராடிட்டு இருக்க, விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த கிழமை சொல்லவும், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு அனாதை, என்னை பத்தி கண்டுகிட்ட யாருமே கிடையாது. ஆனா அவங்க காட்டின பாசம் இதுக்காக வச்சு நான் கண்டிப்பா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வேன். என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிரு ஆசுகா. என்னால உன்னை காப்பாத்த வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆள உங்க பக்கத்துல வரவிடாம நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரசாக்கி, யூரி, அகிரா மத்தத நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் சாகிறதுக்கு ரெடியாகி அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹே, நீ இவ்வளவு சீன்லாம் ஒண்ணு போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த இடத்துக்கு வந்து, நான் இவனை சமாளிச்சுக்கிட்டேன், நீ போயிட்டு ஆசகாவை காப்பாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, என்னைய காப்பாத்த எதுக்காக வந்த, ஆசகாவை போய் காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இவன் கூட யார் வேணாலும் சண்டை போடலாம், ஆனா ஆசகாவை நீ மட்டும் தான் போய் காப்பாத்தணும். நான் இந்த கேம்ல ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கு அப்புறமா நீ தான் இந்த கிரீன் டீமை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வைக்கிறான். சரின்னு காட்சியாவும் அங்க இருந்து கிளம்புறான். அவனை பத்தி கவலைப்பட தேவையில்ல, இதுக்கப்புறம் என்ன பத்தி கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ல தூக்கி அவன் மேல அடிக்கவும் அந்த கல்லு கூட புகையா மாறிடுது. இது பாக்குறதுக்கு ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னால எதையோ கரைக்கிற ஒரு ஆசிட் மாதிரியான ஒரு பவர் தானே உன்கிட்ட இருக்கு, அதனாலதான் அவன் கையிலயும் நிறைய காய இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல, உண்மையிலேயே நீ திறமசாலி தான். இதனாலதான் மத்த 2 லீடர்ஸுமே உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. நீ கேனன் யூஸ் பண்றன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா உன்னோட உண்மையான பவர் வேற என்னமா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். ஒரு உன்னோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நீ எதுக்காக அந்த கல்ல தூக்கி எறிஞ்ச, ஏன் உன்னோட கேனன் ஆக்டிவேட் ஆகாதா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு மரத்துக்கு பின்னாடி வச்சிருக்கிற ஸ்வாட் எடுக்கிறான். இது 2ஓட ஸ்வாட் ஆச்சு அப்படின்னா அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி இவனால காத்துல ஸ்லாஷ் பண்ண முடியுமா, இவனோட பவர் மத்தவங்களோட பவரை காப்பி பண்றதா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவுமே நம்ம ஹீரோ காத்துலயே ஃபிளாஷ் பண்ணி அந்த கிழவனை வெட்டிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், என்னோட பவர் இருந்தா வச்சு இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணலாம், நீ இந்த ஸ்வாடை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கிரசாக்கி கேட்கவும், இது யாரோட ஸ்வாடு, இது என்ன பண்ணுங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவனோட போன் எடுத்து நம்ம ஹீரோ அவன் போன் பக்கத்துல வைக்கவுமே அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு வந்துருது. அப்பதான் நம்ம ஹீரோ உண்மையவே சொல்றான், என்னோட பவர் கேனன் கிடையாது, என்னோட பவர் வேற என்னமோ அப்படின்னு சொல்லி உங்க டீம் கிட்ட வந்து சொன்னதே நான் தாண்டா. உங்க டீமோட லீடர்ஸ் 2 பேருமே என்னோட கேனன் பவரை பாத்துட்டாங்க. என்னோட ஒரிஜினல் பவர் என்னங்கறது அதனாலதான் நான் வேணும்னே லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஏன்னா அப்பனாதான் எனக்கு சாதகமா என்னால எந்த பவரை வேணாலும் உங்க டீம்ல யூஸ் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்பையை ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி டோடரா யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது அந்த பாட்டி மட்டும்தான். ஒருவேளை அவங்களா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு அவங்களா இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா நான் அவங்களோட பவரையே செக் பண்ணி பாக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பார்த்தா அந்த கிழவிக்கிட்டையும் ஹேண்ட் கேனன் பவர் தான் இருக்கு. லீடர் அவனோட பவரை யூஸ் பண்ணி அசால்ட்டா தடுத்துருதான். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன் மேல சந்தேகம் இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேக்குறான். ஃபர்ஸ்ட் நான் கிரீன் டீம் சைடு தான் இருந்தேன், ஆனா ரெட் டீமோட லீடர் யாருங்கிறது எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஹாஜிமே உகாமி அப்புறமா மாசியா குராய்வா இவங்க 2 பேருமே என்னோட பசங்க தான். அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும், அவங்க பண்றது தப்புன்னு உனக்கே தெரியும், வேண்டாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். உன்னோட செல்போனை தூக்கி தள்ளி போட்டுட்டு உன்னோட எபிலிட்டியை டிசேபிள் பண்ணு, இல்லனா டோரோவை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மிரட்டுறா. நான் 3 என்றதுக்குள்ள பண்ணு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லி லீடரும் அவன் போனை தள்ளி போட்டுறான். இப்ப லீடரால அவனோட பவரை யூஸ் பண்ண முடியாது. நான் ரெட் டீமுக்கு போயிட்டு டோரோவை நல்லபடியா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிட்டு
லீடரை போட்டு தள்ளிடுறா. அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெட் டீமோட லீடருக்கும் இன்ஃபார்ம் பண்றா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ போராடாத பெட்ரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லவும், இப்பதான் அந்த கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த குழந்தைய நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா தந்துரு அப்படின்னு சொல்லி டோடரோ சண்டை போடுறா. இந்த கேம் இன்னும் முடியல, ஏன்னா கிரீன் டீமோட லீடர் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும், ஆனா லீடரை போட்டு தள்ளிட்டாங்க, இப்பதானே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி குறைவா கேக்குறான். ஆனா கிரீன் டீமோட கிங் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மியா போனை கட் பண்றா. ஆமா, இந்த கேம்ல யார வேணா கிங்கா சூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அப்பதான் குறைவா யோசிக்கிறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, கிரீன் டீமோட கிங் யாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி டோடரோவை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. டோடரோ ரொம்பவும் பயந்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. மற்றவங்களோட பவர்ல 10% தான் என்னால யூஸ் பண்ண முடியும், அது அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட பவரை எப்பவாச்சும் யூஸ் பண்ணி பாத்திருக்கியா? என்ன பொறுத்த அளவுல அதுவுமே எஃபெக்டிவா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதை அவ யோசிச்சு பாக்குறா. உன்னால ரொம்ப நேரத்துக்கு ஒளிஞ்சிருக்க முடியாது, இல்லைன்னா இவனை நான் கொன்றுவேன், ஒழுங்கு மரியாதையா வெளியவா அப்படின்னு அந்த பாட்டி மிரட்டுறா. அகிரா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், நான் எப்படியாச்சும் இந்த பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ டோடரோவோ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. ஆனா அவளுக்கு பயமா தான் இருக்கு. அந்த பாட்டியோட ஹேண்ட் கேனன் பவரையே காப்பி பண்ணி ஷூட் பண்றா. அந்த பாட்டியோட கேனன் ரொம்பவும் பெருசா இருக்கு, ஆனா எவளோட காப்பி பண்ண அந்த பவர் ரொம்பவும் சின்னதா தான் இருக்கு, அது கூட உனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பாக்குறா. அப்பதான் இவளுக்கு புரியுது, இது ரொம்பவும் குட்டியா இருக்கிறதுனால இவளால ஃபாஸ்டாவோ ஸ்பீடாவோ ஷூட் பண்ண முடியுது. இப்ப அவங்க ரெண்டு பேருமே மோதி பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டதுனால நம்ம சண்டையில அந்த பையன் இறஞ்சலா இருப்பான், அவனை எங்கேயாச்சும் ஓரமாவே அப்படின்னு சொல்லி டோடரோ சொல்றா. சரின்னு அந்த பாட்டியும் அந்த குழந்தைய ஓரமா ஒரு இடத்துல போய் வைக்கிறாங்க. இவ எனக்கு ஈக்குவலா ஷூட் பண்ணிட்டு இருக்கா, இவளை வேற விதமா தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இவளுக்கு பின்னாடி வந்துட்டு மறைமுகமா இவளை அட்டாக் பண்றா. ஓ, எங்க என்ன ஷூட் பண்ணுவியா? ஷூட் பண்ணு பாப்போம். எனக்கு தெரியும் உன்னால ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா நீ ரொம்பவும் நல்லவா. மரியாதையா சொல்லு, இந்த கிரீன் டீமோட கிங் யாரு? என்னோட பசங்க திரும்பவும் லைஃப்ல தோத்து போக கூடாது, அவங்க சக்சஸ் ஆகுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லவும், அவங்க ரெண்டு பேரையும் நீ மோசமானவங்களா வளர்த்துட்ட, அந்த கில்ட்ல இருந்து நீ வெளியே வரணுங்கிறதுக்காக தான் டோரோவை இப்ப கடத்திட்டு போய் ஒரு நல்ல பையனா வளர்க்கணும்னு ஆசைப்படுற. அந்த ஸ்பையவோ நம்ம லீடரையோ கொண்டுட்ட, உன்ன மாதிரி ஒரு கொலக்காரி கையில அவனை வளர்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி பார்க்க ஷூட் பண்ணிட்டு, நான் காத்துல ஷூட் பண்ணேன்னு நினைக்காத, டோரோ அந்த இடத்துல தான் இருந்தா, மறந்துட்டியா? உன்னோட மோட்டிவே கொலை பண்றதுதான், உன்கிட்ட வளர்ந்தான் அப்படின்னா அவனும் ஒரு கொலக்காரனா தான் வளருவான். ஆல்ரெடி 2 கொலக்காரங்களை வளர்த்துட்ட, திரும்பவும் ஒரு கொலக்காரனை கிரியேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பதறி அடிச்சு போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல குழந்தையே இல்ல. நான் உன்னை சும்மா ஏமாத்த தான் செஞ்சேன், ஆனா நான் சொன்ன எதுவும் பொய் கிடையாது. டோரோவை கண்டிப்பா உன்கிட்ட வளர விட மாட்டேன், நீ ஒரு கொலைக்காரி, உன்னை கொலை பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா உன்னோட செல்போனை தூக்கி தள்ளி போட்டுட்டு உன்னோட பவரை டிசேபிள் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், சரின்னு அந்த பாட்டியை போனை தள்ளி போடவும் அவளோட பவர் இப்ப டிசேபிள் ஆயிருது. உன்னைய கொல்றதுக்கு எனக்கு எந்த பவருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளத்துக்கு அவ மண்டையில அடிச்சு கொள்ளலான்னு பாக்குறதுக்குள்ள, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்லி டோடரா அங்க இருக்கிற ஒரு பாறையை ஷூட் பண்ற. பாறை விழுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி அவ லைஃப்ல செஞ்ச தப்பு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துலயே இறந்து போறா. உன்னை கொன்னதை நினைச்சு நான் வருத்தப்படல அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. அகிரா ஷிரயனாகி அப்படின்னா கிரேனோட கிங் நீதான் இல்ல அப்படின்னு சொல்லி குறைவா கேட்கவும், வேற யாராச்சா கூட கிங்கா இருக்கலாம், நீ முதல்ல உன்னோட கிங்க பத்தி வருத்தப்படு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கிரசாக்கி அந்த இடத்துக்கு வரா. ஜஸ்ட் ஒருத்தனை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அப்படின்னா 2 பேர் ஹெல்ப்புக்கு இருந்தா ஓகேவா அப்படின்னு சொல்லி குமகிரியும் அந்த இடத்துக்கு வரான். அகிரா தான் எங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சான், அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, சோ உன்னை உயிரோட இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி வந்து சொல்றான். அப்படின்னா நீங்க முதல்லயே டவரை கண்ட்ரோல்ல எடுத்து அந்த 50 பாயிண்ட்ஸ் வச்சு வின் பண்ணிடலாம்னு பிளான் போட்டிருக்கீங்க அப்படிதானே? நான் இதுல எதிர்பார்க்காதது நீ கிங்கா மாறுவேன்னு சொல்லி நான் உன்னை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன். நீ என் கூட தனியா சண்டை போடுறதுக்கு இங்க வந்திருக்கன்னா உன் பவர்ல உனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி குறைவா கேட்கறான். ஒகாமி கூட சண்டை போடுறதுக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா 2 பேர் வந்திருக்காங்க. உன்னோட உண்மையான பவர் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா என்னோட பவரை யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி குறைவா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். ஆளுங்களை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சிட்டான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது சுத்தி இருக்கிறவங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்கிறாங்க. உன்னோட பவர் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்கிற அவ்வளவு பேரோட பவரையும் யூஸ் பண்ணி கண்டிப்பா என்னால உன்னை ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி குறைவா சொல்றான். சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க காலை கீழே ஷூட் பண்ணவும், சார் ப்ளீஸ் நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்களை அட்டாக் பண்ணாதீங்க, எப்படியாச்சும் இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க. டோடரா சொன்ன மாதிரியே தான் இவன் பவர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். மாசியாவோட பவர் அவன் கொடுத்த கடனை அவனால திரும்ப பெற முடியும். ஒகாமியோ குறைவாவோ சேர்ந்துதான் பிளான் போட்டு இதை பண்றாங்க. ஒகாமி எங்களை கொல்ற மாதிரி வருவான், குறைவா எங்களை காப்பாத்துற மாதிரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நானும் அவன் நல்லவன் தான் நினைச்சேன், ஆனா அவனோட பவரே மத்தவங்களுக்கு அவன் என்ன கடனை கொடுத்திருக்கானோ அதை அவனால திரும்ப பெற முடியும், அவன் தான் எங்களோட உயிரை காப்பாத்தினா அப்படின்னு நாங்க நினைச்ச அடுத்த செகண்டே அவனுக்கு நாங்க அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொல்லி டோடரா சொல்லியிருப்பா. என்னோட பவர் மத்தவங்களுக்கு நான் கொடுத்த கடனை திரும்ப வாங்குறது, இவங்க எல்லாருக்குமே நான் உயிர் பிச்சை கொடுத்துருக்கேங்கிறதுனால இவங்க உயிர் எனக்கு சொந்தமாயிடுச்சு, நான் சாக சொன்னா கூட அவங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப அவன் ஆளுங்களை அட்டாக் பண்ண சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இந்த இடத்துல ஒரு கிங்டம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ற அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் அவன் ஸ்டாப் பண்றான். நீதான் ராஜா, உன்ன மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க, உன்னோட இந்த ஆணவம் தான் உன்னோட அழிவுக்கு காரணமா இருக்க போது. என்னோட பவர் என்ன அப்படிங்கறதே உனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது, எங்க லீடரோட பவர் கூட உனக்கு தெரியாது, ரீசெண்டா தான் நீ அதை பார்த்த, அவரால் எந்த ஒரு பவரையும் நாலிஃபை பண்ண முடியுங்கிறது தெரியும், ஆனா அதே பவரை யூஸ் பண்ணி அவரால் பதிலுக்கு அட்டாக் பண்ண முடியுங்கிறது ரீசெண்டா தான் உனக்கு தெரிஞ்சது, அதை வச்சு நீ ஈஸியா அவரை தோக்கடிக்கலாம்னு சொல்லி நினைச்ச. உன்னோட பவர் ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால நீ எங்க எல்லாரையுமே குறைச்ச எடை போட்டுட்ட. உன்னோட ரெட் டீம்ல நாங்க ஸ்பை வச்சிருப்போம், எப்ப
எப்பவாச்சும் யோசிச்சு பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஸ்பை வச்சதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அது போக அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு அவன் தானே ஒகாமி கூட சண்டை போட போனா, அவன் கூட எத்தனை பேர் சண்டை போட போனாலும் கண்டிப்பா யாராலையும் ஜெயிக்க முடியாது. உன்னை அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் நிப்பாட்டிட்டு நான் எவ்வளவு நேரம் நீ பேசினது கேட்டனே, அது எதுக்காகன்னு நினைச்ச? நீ பேசின விஷயங்கள்ல எல்லாம் எனக்கு எந்த ஒரு யோசமே இல்ல. ஆனாலுமே நான் எதுக்காக நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம்னா, உன்னை அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் நான் ஸ்டாப் பண்ணங்கிறதுனால நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா டைம் கொடுத்துருக்கேன். சோ நீ எனக்கு கடன் பட்டிருக்க. உனக்கு கொடுத்த டயத்தை இப்ப என்னால திரும்ப வாங்கிக்கிட முடியும். உன்னோட உயிரை என்னால எடுக்க முடியாது, ஏன்னா டைமை மட்டும் தான் நான் உனக்கு கடனா கொடுத்துருக்கேன். சோ அதுக்கு பதிலா உன்னோட ரைட் கால் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அசைய விடாதபடி பண்ணிட்டான். நீயும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இது எல்லாமே போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எதுவுமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நீ ஹேண்ட் கேனன் பவரை யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா அந்த லீடர் தான் பார்த்த. அப்படின்னா உன்னோட பவரை நீ சேஞ்ச் பண்றதுக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு. அது போக நாங்க பாத்திர கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்ல நாங்க பார்க்க முடியாத இடத்துக்கு நீ ஓடுன. அந்த கோலம் அட்டாக் பண்ணி உனக்கு எதுவுமே ஆகல. உன்னோட பவர் அப்படின்னா வேற என்னமோ. இந்த ஒரு டீடைல் மட்டும் எனக்கு தெரிஞ்சாலே போதும். அதை வச்சே என்னால உன்னை ஈஸியா வின் பண்ண முடியும். கேனன் பவரை தவிர்த்து உன்னோட பவர் வேற என்னமோ. அது டெலிபோர்டேஷன் தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். நீ டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணா என் பின்னாடி தான் வருவேன்னு தெரியும். அதனாலதான் உன் காலை கட்டி போட்டு உன்னை டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ண வச்சேன். என் ஆளுங்களையோ கரெக்டா உன்னை பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். இதோட உன் ஆட்டம் முடிஞ்சுதா கீரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை வயித்துல குத்திருக்கான். இது எல்லாமே என்னோட ட்ராப் தான். இது தெரியாம நீ நேரா இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் ஒருவேளை வேணும்னே இந்த ட்ராப்ல வந்து மாட்டியிருந்தா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சே நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தா, ஒருவேளை இப்படி எல்லாம் உன்னை பண்ண வச்சதே நானா இருந்தா, நான் தேவைப்பட்ட எல்லாமே எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ் டு ஃபேஸ் நெகோசியேஷன் சொல்லுவான். அந்த லீடரோட பவர் அவனுக்கு ஞாபகம் வருது. நான் உன்கிட்ட பேசினது நேரத்தை கடத்துறதுக்காக இல்ல, உன்னை மேனிபுலேட் பண்றதுக்காக. அந்த லீடரோட பவர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத உன்கிட்ட சொன்னாதான் அதை உன்னால கரெக்டா இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். நான் தான் கிரீனோட கிங்கா அப்படின்னு சொல்லி நான் வந்த உடனே இவன் கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா கிரீனோட லீடரை இவங்க கொண்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் மத்தவங்களை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டதில்ல, கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவும் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா நான் மாறினதுக்கு காரணம் ஒருவேளை யூரியா கூட இருக்கலாம். யாரோட பவரை யூஸ் பண்ணி வேணாலும் என்னால இவனை தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா லீடர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி இவனை தோக்கடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெகோசியேஷன் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அவனுக்கு அடிமையா இருந்தவங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தாங்க. அந்த லீடருக்கு கை உடைஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோக்கும் லைட்டா இப்ப கை உடஞ்சிருக்கு. நல்ல வேளை நான் இதை ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் வயித்துல அவனுக்கு கத்தியால குத்துப்படவே இல்லை. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். ஆனா நான் கத்தியால உன்னை குத்துவேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாசியா கேட்கவும், இப்பதான் நமக்கு உண்மை என்ன அப்படிங்கறதையே காமிக்கிறாங்க. குச்சியை பறக்க போனா அந்த சின்ன பொண்ணை ரெட் டீம்ல இருக்கிற ஒருத்தன் அட்டாக் பண்ணிருப்பான். குமகேரி தான் அவளை காப்பாத்திருப்பான். இவனை நான் அடிச்சு போட்டுட்டேன், இருந்தாலும் இவனை திரும்ப அனுப்ப மனசு வரலாதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குமகேரி சொல்லவோ, இது ஒரு சூப்பர் பிளான், நீ நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்தப்போ இவனே மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொல்லி அவ கிட்ட கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ தான் அந்த ரெட் டீம் ஆள் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கிரீன் டீம்ல ஸ்பை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு சாதகமா பயன்படுத்தி ஸ்பை தான் என்ன காப்பாத்தி அனுப்புனா அப்படின்னு சொல்லி என்னோட பவரையும் நான் அவங்க கிட்ட லைட்டா லீக் பண்ணேன். அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்ததே ஆக்சுவலி நான் தான். என்னோட பவர் கேனன் இல்லங்கிறத மட்டும் உங்களுக்கு லீக் பண்ண, அதை வச்சு என்னால மத்த பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனா என்னோட உண்மையான பவர் என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அதே நேரத்துல உன்னோட பவர் என்ன அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா ஆளுங்களை தான் அனுப்புவேன்னு தெரியும். சுத்தி இருக்கிற உன்னோட ஆளுங்க யாரெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவங்க என்னென்ன பவர் யூஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே பிளான் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நிறைய விஷயம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப மாசியாவோட போனை நம்ம ஹீரோ வாங்குறான். நம்மளோட சண்டையில வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், இந்த கேம்ல உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு மாசியா சொல்லவும், அவனை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஆள் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அதுதான் உங்களோட தோல்விக்கு காரணமா இருக்க போது, அவங்க எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு சொல்லி குறைவா சொல்றான். இவங்க 3 பேரும் ஒகாமி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கிரசாக்கி என்னடானா அவனோட நெஞ்சிலேயே வந்து வெட்டிடுறான். எனக்கு இது ரொம்பவோ வலிக்குது. இத்தனை நாளா நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் யாரு, இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும். நான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம ஃபாஸ்டா வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றான். கிரசாக்கியோட கையை உடைச்சு விட்டுறான். என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கான பதில சொல்லுங்க, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி திடீர்னு டிஃப்ரெண்டா மாறிடுறான். குறைவோட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பார்த்தா அந்த மாசியா கிட்ட வேற ஒரு போனும் இருக்கு. நம்பர் 1, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிங்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அப்பா அம்மா இல்லாம எல்லாருமே அனாத ஆசிரமத்துல தான் வளர்றாங்க. அப்பதான் குறைவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா அந்த அனாத ஆசிரமத்துக்கு வரான். மாசியா ஒரு சின்ன குழந்தைங்களோட புக்கை படிச்சுட்டு இருக்கான். அந்த புக்ல வர மாதிரியே நம்ம ஒரு கிங்டம் கட்டி அந்த கண்ட்ரில எல்லாரும் ஃப்ரீடமா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். ஒரு பெரிய ஆபீசர் வந்து அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைங்க எல்லாரையும் இவரு நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதோட ஹெட்டை பாராட்டுறாங்க. இவங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க முன்னாடி அவன் நல்லபடியா பேசுறான். ஆனா உண்மையிலேயே அந்த ஹெட் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நீங்க யாரும் மனுஷங்களே கிடையாது. உங்க அப்பா அம்மா உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டாங்க. நீங்க எல்லாருமே குப்பைங்க தான். உங்களை மாதிரி குப்பைங்களை நான் எடுத்து வளர்க்குறேன். என்னாலதான் நீங்க உயிரோடவே
இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எனக்கு அடிமைங்க, நான் எது சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எங்க ஒகாமிய காட்டுறாங்க. அவன் செம டென்ஷன் ஆயிட்டு எல்லாரையும் சும்மா வேற லெவல்ல அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி கூட குமகிரியால அவனை தோக்கடிக்க முடியல. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா எதிர்த்து சண்டை போடுவன்னு. யாருமே இது நாள் வரைக்கும் இவ்வளவு நேரத்துக்கு என் கூட சண்டை போட்டதில்ல. நான் எப்போ இந்த மாதிரி மாறினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒகாமி அவனோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னோட புக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குறைவா வந்துட்டு அந்த ஹெட் கிட்ட கெஞ்சுறான். இது சின்ன குழந்தைங்க புக்கு, இதெல்லாம் நீ இன்னும் படிச்சு என்ன பண்ண போற? உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட குப்பைங்க தான் நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த புக்கை மிதிக்க போகவும் மாசியா ஒகாமி அவங்க 2 பேருமே அந்த புக்கை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த ஹெட் அவங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். மோமுக்கோ அப்படிங்கிற பாட்டியா அந்த இடத்துல தான் இருக்கிறா. அவங்கள போட்டு அடிக்கிறதுல அவளுக்கும் விருப்பம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. அந்த ஹெட் அவங்க 2 பேரையும் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். அந்த புக்கை அவன் காலால மிதிக்கவும் அப்பதான் ஒகாமி வந்து யோசிச்சு பாக்குறான். இந்த புக்ல வர மாதிரியே நமக்குன்னு ஒரு கிங்டம், அங்க நமக்கு ஃப்ரீடம், நம்ம இஷ்டப்பட்டபடி எல்லாத்தையும் எல்லா குழந்தைங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாசியா சொல்லியிருப்பான். ஒகாமியா நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு கிங்டம் கெட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். எங்களோட கனவை இவன் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் தான் இவன் வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி ரொம்ப கோபமா மாறுறான். அந்த ஹெட்டோட மண்டையிலேயே அடிச்சு அவனை கொன்றுதான். என்னோட சோகம் கவலை இது எல்லாமே கோபமா மாறிச்சு. என்னை பார்த்து எல்லாரும் மான்ஸ்டர்னு சொன்னாங்க, நான் மனுஷனே இல்லைன்னு சொன்னாங்க. நீயாச்சும் சொல்லு நான் யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உன்னோட கதையில நடந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்ச 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் ஒன்னே மாதிரி சின்ன வயசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டு நிறைய அடி வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க மனுஷங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் என்ன மாதிரி மான்ஸ்டரா மாற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒகாமி கேட்கறான். ஒன்னே மாதிரி அவங்க 2 பேருமே நிறைய அடி வாங்கியிருந்தாலும் அவங்க 2 பேருமே இப்ப மனுஷங்களா இருக்காங்க. அதே மாதிரி நீயும் மனுஷன் தான். என்னோட பேட் லக்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உன்னை கண்டிப்பா தடுத்து எல்லாரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒகாமிக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோயின் சண்டை போட்டு நீ என் லைஃப்ல இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோரியோட அம்மாவே அவளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. யோரியோ சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருப்பா. அதே மாதிரி அவளுக்கு புதுசா கிடைச்ச அந்த சிஸ்டரும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பா. சோ அவளுக்காக வச்சு நான் கண்டிப்பா உயிரோட திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோரி போயிட்டு அவனை அட்டாக் பண்றா. ஆல்ரெடி அவளோட அந்த கை உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்ச கையை வச்சு அவ என்ன அட்டாக் பண்றா. ஆனா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ என்னோட கையை உடச்சிட்டா. அவளோட லெஃப்ட் கையில இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு. ஆனா எப்படி இவ இன்னும் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் இந்த மாதிரி மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா எனக்கு வலிங்கிற ஒன்னே தெரியாது. நீ என்ன எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு கோவம் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அவன் அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கவா அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ கை உடஞ்சு போச்சு அப்படின்னா என்னைய மாதிரி உனக்கும் வலினா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கவோ இல்ல எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்கிற மாதிரியே உனக்கும் வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வலிக்காத மாதிரி நீயே உன்னை ஏமாத்திக்கிடாத, ஏன்னா உனக்கு வலிக்கும், நீயும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையவே நம்ம ஹீரோயின் உடச்சு விட்டுறதா. நீயும் நானும் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். நீயும் என்னைய மாதிரி ஒரு மனுஷன் தான், ஏன்னா உனக்கும் வலிக்குது. ஆனா என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஒகாமியோட கை உடஞ்சு அவனுக்கு ரொம்பவும் வலிக்குது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நீ கேட்டதுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கேன், உனக்கு வலிக்குது, நீயும் ஒரு மனுஷன் தான், இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் நெஞ்சிலேயே போய் குத்துறா. பீப்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பவரை அவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப பவர் இல்ல அப்படிங்கிறதுனால ஒகாமி அவளை ஈஸியா அடிச்சு போட்டுதான். ஒகாமி திரும்பவும் மான்ஸ்டர் மோடுக்கு போயிட்டா. மியான் அப்பதான் போன்ல சொல்றா ரெட் டீம்ல இருக்கிறவங்க 50 பாயிண்ட் செலவு பண்ணி இந்த பொண்ணோட பவரை டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையே காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே நான் இறந்து போயிட்டேன், என்னோட பவர் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அவன் ஆளுங்கெல்லாம் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் அவசரமா அந்த இடத்துக்கு ஓடிட்டான். இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். நான் என்னோட பவரை பயன்படுத்தி 3 டவரை ஆக்குபை பண்ணிட்டேன். அதுல கிடைச்ச 50 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் யோரியோட பவரை டிசேபிள் பண்ணிட்டேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பையாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு குறைவா இறந்து போயிருந்தான். யோரி கிட்ட இப்ப பவரே இல்ல. ஒகாமி அவளை அடிச்சா அவ செத்துருவா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றான், ஒகாமி இதை உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனௌன்ஸ் பண்றான். அகிரா அவனோட பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மைக்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கான். அவன் சொல்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. ஒகாமி நீ அங்க இருக்கிற மத்த எல்லாரையும் உடனே விட்டு, நான் தான் கிரீன் டீமோட கிங், நம்ம 2 பேரும் ஒத்தை கொத்த மோதி பாத்தரலாம். குறைவாவை நான் தோக்கடிச்சிட்டேன், அவனோட போனையும் நான் புரிஞ்சு வச்சிட்டேன், அவன் அடிமையா வச்சிருந்தவங்களோட பாயிண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். சோ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி என்னால உன்னை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நான் தான் கிரீன் டீமோட கிங், நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க முடியலன்னா உன்னால இந்த கேம்ல வின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நமக்குன்னு ஒரு கிங்டம் கட்டி அதுல நம்ம இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறைவா சொன்னதை ஓகமி யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு பிரைவேட்டா கால் பண்றான். குறைவா இறந்துட்டான்னு எனக்கு தெரியும், நீ அவனை வச்சு பேரம் பேச தேவையில்லை, என்னோட இஷ்டப்படி அவன் என்ன ஃபைட் பண்ண சொன்னா எனக்கு தடையா அவன் எப்பவுமே இருக்க மாட்டான். இந்த பொண்ணோட பவர் அவன் டிசேபிள் பண்ணும்போதே அதோட சேர்த்து எனக்கு அவன் சிக்னலோ கொடுத்துட்டான். அவன் இறந்து போயிட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவனை சாகடிச்ச உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். எப்படியும் நான் உன்னை தேடி வர்றதை விட நீ என்ன தேடி வர்றதே பெஸ்ட். க்ரோ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுட்டு உன்னோட டீலிங்க்கு நான் ஒத்துக்கிடுறேன், நம்ம 2 பேரும் ஒத்தை கொத்த மோதி பாத்திரலாம், என்னோட பிரதரை கொன்ன உன்னை நான் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒகாமி சொல்லவும் யூரி இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் எப்படி நம்புறது, அவகிட்ட போனை கொடுன்னு சொல்லவும் அவனும் போயிட்டு போனை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அவகிட்ட பேசுவோம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யூரி சொல்றா. கவலைப்படாத நான் அங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரவா
இல்லைன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த அக்கிரா ஏன் இப்படி பண்றான், அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பயப்படுவோம். அந்த லீடர் இன்னும் இறந்து போகாம உயிரோட தான் இருக்கான். அக்கிரா மேல எல்லாரும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். யூரியாலேயே எதுவும் பண்ண முடியாது, நாங்க எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்கோம் அக்கிரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோ மேல தான் இப்ப நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அக்கிரா அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவோ வகாமியோ நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நீ இந்த ப்ரோக்ராம்ல கால வச்சோடனே குரோ உன்னை பத்தி கரெக்டா தான் சொன்னா, நீ அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். ஆமா நீ கரெக்டா தான் சொன்ன, நான் நெக்ஸ்ட் லெவல் போக தான் போறேன், கண்டிப்பா அதுல யோரியும் என் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். குரோவோட சந்தோஷத்துக்காக வச்சு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். உன்னோட பவர் அந்த கேனன் கிடையாது, உன்னோட பவர் வேற என்னமோன்னு சொல்லி குரோ என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். யோரி இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்கவோ யோரியா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அவன் செம ஃபாஸ்டா பஞ்ச் பண்ண வரவுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து தள்ளி போயிட்டு நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போறான். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. உன்னோட பவரை என்னால அந்த லெவலுக்கு யூஸ் பண்ண முடியலனாலும் நான் கரெக்டா அவனை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவன் பக்கத்துல வந்தாதானே ஒரு நாள் பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும் அவன் வர நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஞ்சிங் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யூரியோட பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒகாமிய நெஞ்சிலேயே ஒரே ஒரு பஞ்ச் வைக்கிறான். அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சது. என்னோட லைஃப்ல நான் ரொம்பவுமே மோசமா தான் வாழ்ந்திருக்கேன். ப்ரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கிங்டம் கட்டலாம் அப்படின்னு சொன்னேன். நீ இல்லாத அந்த கிங்டம்ல நான் மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி அப்படியே கீழே விழறான். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா திரும்பவும் ஒகாமி எந்திரிச்சு நிக்கிறான். என்ன மாதிரியே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சவான்னு சொன்னா, அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துற முயற்சியை மட்டும் அவளை விட்டுற வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருந்தான். நம்ம ஹீரோவை எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த ஹண்ட் கிங் டாஸ்க் இதோட முடிஞ்சு போச்சு. ரெட் டீமோட கிங் ஒகாமி இறந்து போயிட்டதுனால கிரீன் டீம் தான் வின்னர்னு அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மியான் வந்து அனௌன்ஸ் பண்றா. கிரீன் டீம்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜெயிச்சதுல ரெண்டுமே சந்தோஷப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ யோரி கிட்ட போயிட்டு ஜெயிச்ச சிம்பிளை காமிக்கிறான். யோரி உன் கூட வராததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன காப்பாத்துறதுக்கு நீ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க, சோ தேங்க்ஸ், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அவளை தூக்கி விடலாம் நம்ம ஹீரோ போறதுக்குள்ள மியான் அந்த இடத்துக்கு வரா. அகிரா ஷிரயனாகி நீ வின் பண்ணதுக்கு போனஸா நீ கேக்குற சில கேள்விகளுக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மியான் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினை சில பேர் தூக்கிட்டு போறாங்க. ஹே அகிரா நீ கவலைப்பட தேவையில்லை, அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு போறோம், நீ அவங்கள கூடிய சீக்கிரமே திரும்ப பார்க்கலாம், உன்கிட்ட பேசுறதுக்காக நான் அந்த டவர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மியான் கிளம்புறா. மியான நான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன நடக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ப்ளூ டீமோட ஹெட் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஹே அகிரா ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்புறமா உன்னை பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த யோரிங்கிற பொண்ணும் நீயும் வேற லெவல்ல டீமா செயல்பட்டிருக்கீங்க, நீ அவன் கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன், உண்மையிலேயே உன்னோட பவர் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ டீமோட லீடர் சொல்லவும், என்னோட பவர் என்னங்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கோ, இவன் எந்த இடத்துல இருந்து பார்த்திருப்பான், நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே நான் யார்கிட்ட சண்டை போடும்போது இவன் என்ன பார்த்திருப்பான், எந்த இடத்துல வச்சு பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வரான். ஹே ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் என்னோட பவர் என்ன அப்படிங்கறத நான் உனக்கு காமிக்கவே இல்லைல்ல, இவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நான் உன்னை ஷூட் பண்ணா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவுமே நம்ம ஹீரோக்கு கேனன் ஞாபகம் வருது. இப்போ அவன் கேனன் யூஸ் பண்ணி ஷூட் பண்றான். அந்த ப்ளூ டீமோட லீடர் பண்றத பார்த்தாலே தெரியுது, அந்த ப்ளூ டீமோட லீடருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரே பவர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன், இதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க அப்படின்னு நம்ம சொல்லவும், எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மியான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் திரும்பவும் இந்த களத்துல இறங்கிட்டேன்றதை அவளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை பண்ணேன், அது போக நான் அவளை கொல்றதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, மியானை கொல்றதுக்கு நீயும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், அவ்வளவுதானா இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மியானோட ஃபேவரட் நீ, அது போக இப்போ நீ மியானை தானே பார்க்க போற, யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அவன் ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோவோட வயித்துல இருந்து ரத்தமா வருது. அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுறான். இப்ப காலையில அலாரம் அடிக்கி திரும்பவும் அதே கனவு தானா, நான் ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அவனோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு, நான் ஜெயிக்கவே முடியாதபடி ஒரு சூப்பரான கேம் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த போரிங்கான ரியாலிட்டில இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிக்கவோ, ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே கார் வருது, ஆனா அந்த காருக்குள்ள இருந்து எந்த ஒரு மான்ஸ்டரும் இறங்கல. நான் ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். என்னோட இந்த போரிங்கான லைஃப்ல இந்த ஒரு சூப்பரான கேமுக்கு நான் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மால்க்கு வந்தா நம்ம ஹீரோயின் அங்க நிக்கிறா. ஹாய் யோரி எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், On to the next round. இந்த கேம் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பாக்குறான். கேமை விட்டு வெளியே வந்த எல்லாருக்குமே கையில அந்த விலங்குக்கு பதிலா 2 கிரீன் கலர் கோடு மாதிரி இருக்கு. மியான் எப்பவும் நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. 4th ப்ரோக்ராம் டோக்கியோல வச்சு நடக்கிற மாதிரி போடுறாங்க. எந்த இடத்துல முடியுது
இந்த என் கிரெடிட் சாங்க திரும்ப திரும்ப கேட்கவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இதெல்லாம் கனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த கேமை நம்ம ஹீரோ உண்மையிலேயே விளையாட தான் செஞ்சிருக்கான். அந்த கேமை விட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்த எல்லாரோட கையிலயுமே வந்துட்டு கிரீன் கலர்ல ஒரு கோடு இருக்கும். குமிகிரியோட ரைட் ஹேண்ட் அவங்க வெட்டியிருப்பாங்க. ஆனா அதை கூட அந்த மியானோட ஆளுங்க சரி பண்ணி தான் அவனை வெளியே அனுப்பியிருக்காங்க. எல்லாரோட கையிலயுமே கிரீன் கலர் கோடு இருக்கிறத வச்சே அவங்க எல்லாரும் இன்னும் கேம்குள்ள தான் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். கடைசியா நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு புதுசான ஒரு ஆள் வந்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவனோட கையிலயும் அந்த கிரீன் கலர் கோடு இருக்கும். அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோவோட அப்பா தான். அந்த கேமோட 4th ப்ரோக்ராம் டோக்கியோல வச்சு நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சீசன் 2 பார்த்தா தான் தெரியும். சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். என் கிரெடிட் சாங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.